ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती. स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு. சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். நாடினீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே. யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரः சதா. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருத்துழாய் செடியின் கீழே திருவவதாரம் செய்து அயோனிஜையாக பிறந்து பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக வளர்ந்து பிறக்கும்போதே திருத்துழாய் நறுமணத்தோடே பிறக்குமா போலே ஆண்டாள் அவதரிக்கும் போதே கிருஷ்ண பக்தியோடே கூடியவளாக அவதாரம் செய்து நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் ஆண்டாளின் வளர்ச்சியோடே பக்தியும் சேர்ந்து வளர்ந்தது. ஆண்டாளினுடைய பக்தி உலகம் போற்றும்படியான பக்தி, உத்தமமான பகவானே மெச்சும்படியான பக்தி. நம்ம எல்லாம் சம்சாரத்தில் போட்டு பகவான் கட்டி விற்கிறான். இது ஒரு பெரிய மாயை. பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலம் பஞ்சபூதங்களாலே ஆயிருக்கக்கூடியதொன்று. இங்கே இருக்கிற எல்லா பொருள்களும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிற முக்குணங்களின் கலவையாக கூடியது. தனித்து பிரித்து பார்ப்பதற்கு வழியில்லை. சத்வகுணம் ஆனந்தத்திற்கு வழிவகுக்கும், ரஜோகுணம் கோபத்திற்கும் வேகத்திற்கும் பேராசைக்கும் வழிவகுக்கும், தமோகுணம் தூக்கத்துக்கும் சோம்பலுக்கும் வழிவகுக்கும். இந்த மூன்றுமே எல்லாருக்கும் எப்பொழுதும் இருக்கும் இந்த பிரகிருதி மண்டலத்தில். இதில் எது அதிகம் மாறுதோ அதை பொறுத்து அந்த மனிதனின் தன்மை மாறுகிறது.
சத்வகுணம் அதிகமாகச்சே ஞானத்தின் தேடல் அதிகமாக இருக்கும். உயர்ந்து இருக்கக்கூடிய பகவத் விஷயத்தை அறியணுங்கிற ஆசை மேற்பட்டு இருக்கும். ரஜோகுணம் அதிகமாகச்சே நான்கிற எண்ணத்திலே இவ்வுலகிலே அகங்காரத்தோடு ஏதான விஷயங்கள் சாதிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு இருக்கும். தமோகுணம் அதிகமாக இருக்கிறச்சே போரும்பா, தூங்கினா போரும், சோம்பி இருந்தால் போரும், மயங்கி இருந்தால் போரும்னு புத்தி கலங்கி இருக்கும் நிலை உண்டாகி இருக்கும். இப்போ எப்படிப்பட்டவனா இவன் உயரணும்னா சத்வகுணத்திலே திளைக்க வேணும். மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாமும் இந்த முக்குணங்களுக்கும் வசப்பட்டவர்கள். இதிலே சத்வகுணம் அதிகமாக 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 ஞானத்திலே இச்சை பிறந்து ஞானத்திலே கலக்கக்கூடிய பிரீத்தியாலே பக்தி மலர்ந்து அந்த பக்தி உன்னதமான பரபக்தி பரஜான பரமபக்தி பரியந்தம் போய் பகவானை அடைவதற்கு வழி செய்கிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அதிகாலை துயிலெழுவது, உணவு உட்கொள்ளுவது, குளிக்கக்கூடிய விதம், பேசக்கூடிய விதம், எந்த பொருளை பார்க்கணுங்கிற விதம், எதை கேட்கணுங்கிற விதம், நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிற வழிமுறைகள் எல்லாம் சத்வகுணத்தை அதிகப்படுத்துவதற்காக. சத்வகுணம் சாத்வீகமாக இருக்கிற தன்மை அதிகமாக இருக்கணும்னா பொருள்களில் சாத்விகமான பொருளை உட்கொள்ளணும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க, சாப்பிட்டா அப்படியே கண்ணுலேருந்து ஜலஞ்சலமாக கொட்டுறது அப்படின்னா போச்சு, ஏன்னர் உள்ள அறிவை மறைச்சிடும் அந்த பதார்த்தம், அந்த பொருள். உணவுகள்லேயும் அப்படி மூவகையில் இருக்குது, வார்த்தைகள்லேயும் அப்படி இருக்குது, நம்முடைய செயல்பாடுகள்லேயும் இருக்குது. எப்பொழுதுமே சாத்விகராக இருப்பவர்கள் தான் ஞானிகளாக ஆக முடியும். ஆண்டாள் சிறு வயசுலேருந்தே பகவத் பக்தி தலையெடுத்து பரமசாத்விகையாக நிற்கக்கூடியவள். பூமி பிராட்டியுடைய குணம் ரொம்ப வியந்து கொண்டாடத்தக்கது. சாக்ஷாத் பூமி பிராட்டி தானே ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணி போர்ந்தா. நாம் செய்கிற அத்தனை அக்கிரமத்தையும் பொறுத்துண்டு பூமி நம்ம வாழ்விச்சுருக்கு. அதான் அதிசயம். ஒன்றா ரெண்டா அந்த பூமாதாக்கு நாம் பண்ணக்கூடிய விஷயம். அதை போல ஆண்டாள் எப்படிப்பட்டவளாக இருக்கா அப்படின்னா, நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிப்பவளாக இருப்பவள். கைசிக புராணத்தில் பூமி பிராட்டி வராகநயினார் என்கிற வராக பெருமாளை பார்த்து கேட்கிறார், பூமி பிராட்டிக்கும் மகாலட்சுமிக்கும் என்ன வித்தியாசம்? அவள் குற்றங்களை நற்றமாக பார்ப்பவள், இவள் குற்றங்களையே பார்க்காதவள். அப்படிப்பட்ட உயர்ந்திருக்கக்கூடிய தன்னேற்றம் குழந்தைகளுக்கு எளிமையான உபாயம் என்ன என்று ஆண்டாள் கேட்க, எம்பெருமான் என்னுடைய திருநாமங்களை சொல்லுவதைப் போலே கலியுகத்தில் எளிமையான உபாயம் இல்லை அப்படின்னு பூமி பிராட்டியாருக்கு காட்டி கொடுக்க, எம்பெருமான் காட்டி கொடுத்த விஷயத்தை தான் சொற்களாலே சொல்லி அதை தன்னுடைய செயல்பாட்டாலே அனுஷ்டானத்திலையும் காட்டுவதற்காக ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணான். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு. ஆண்டாளுக்கு ஒப்பு சொல்கிறதுக்கு யாரையாவது சொல்லலாமா? ஆழ்வார்களே ஒரு ஆழ்வாரை இன்னொரு ஆழ்வாரோட ஒப்பு சொல்லலாம். கிருஷ்ணாவதாரத்தில் மூழ்கி இருந்தார் சுவாமி நம்மாழ்வார், பெரியாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்தில் மூழ்கி இருந்தார் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்புமை சொல்லலாம். ஆனால் ஆண்டாளோட யாரையாவது ஒப்புமை சொல்ல முடியுமான்னா ஒரு நாளும் சொல்லவே முடியாது. ஏன்? பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. சின்ன குழந்தையாக இருக்கிறச்சே பகவத் பக்தி தலையெடுத்து நின்றது எம்பெருமான் திறத்திலே. எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா, நம்முடைய பக்தி எப்படி இருக்கும்? பகவத் பிரசாதம் நாம் எடுத்துப்போம். எம்பெருமான் சூடி களைந்தன சூடுமித் தொண்டர்களும், எம்பெருமான் உடுத்து களைந்தன நாம் உடுத்து நிற்போம். அவன் சூடிய திருத்துழாய் மாலையை நாம் உட்கொண்டு இருப்போம்.
அவன் திருவடியில் சேர்த்த திருத்துழாயை நாம் உட்கொள்ளுவோம். இதெல்லாம் நாம் பக்தியிலே ஒரு நிலையில் இருக்கிற நிலை. ஆனால் ஆண்டாளின் நிலை எப்படின்னா, தன்னுடையது எம்பெருமானுடையதாக பாவித்து இது எவ்வளவு அழகாக இருக்கும் எம்பெருமானுக்குன்னு நினைந்து மாலையை களைந்து அவள் கொடுக்க எம்பெருமான் ஆண்டாள் சம்பந்தமுடைய மாலை என்று சூடி கொடுக்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் யாரு? இராமானுஷன் என்னும் மாமுனியே. சூடி கொடுத்தவள்னு பேர் ஆண்டாளுக்கு. என்ன சூடி கொடுத்தாள்? எல்லாரும் தானே மாலையை சூடி கொடுத்தாள். மாலையை இவள் தான் சூடி எம்பெருமானுக்கு கொடுத்தாள். பெருமாள் அது ஆண்டாள் பிரசாதம் அப்படின்னு ஸ்வீகரிக்கிறார். அழகா அவர் பிரசாதம்னு உலகமே ஸ்வீகரிக்க, இவளுடைய சம்பந்தம் தனக்கு உத்தேசியம் என்று பகவான் அதை கொண்டாடுகிறான்னா, அப்போ அவளுடைய பிரீத்தி பக்தி விசேஷம் எவ்வளவு உயர்ந்திருக்கும். இப்போ ஆண்டாளுக்கு ஒப்பு சொல்லுவதற்கு முடியுமான்னா ஒப்புமை காட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டாள் இந்நிலவுலகிலே தான் அவதாரம் பண்ணி சத்தான அர்த்தங்களை நமக்கு சொல்லணுங்கிறதுக்காக திருப்பாவை, அதோடு கூட நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியில் பக்தி பாவத்தினுடைய உச்ச நிலை 143 உரைத்தாள் வாழியே. 143 பாசுரங்கள். 143 சொல்லுன்னா கஷ்டமாக இருக்கும். நல்ல வேளை 30ஓட திருப்பாவை வச்சுட்டா. நமக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் ரொம்ப எளிமையாக எப்படி பண்ணுறது, நம்ம நிலைமை நிறையா தெரியும். ஆகையாலே 30 மட்டும் அனுசந்தானம் பண்ணும்படியாக நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார்கள். அழகா இதில் ஓரொரு பாசுரமும் ஓரொரு ரத்னமாக ஜொலிக்கக்கூடியது. அதில் காட்டியிருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள்கள், வேதத்திற்கே மூலமாக இருக்கக்கூடிய பொருள்கள், இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள். ஆண்டாள் பாடினதை திருப்பாவையாத்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நியதியை திருப்பாவை மட்டும் அறிந்தவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். திருப்பாவையில் சொல்லியிருக்கிற அர்த்தம் தான், ஓ கண்ணனை பற்றி சொல்கிற அர்த்தம் போல் இருக்கேன்னு பாகவதம் தெரிந்தவர்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராமாயணம் படிச்சுட்டு வந்தவா, ஓஹோ பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே அப்படின்னு சொல்கிறதும், அதற்கு மேலே அங்கே சொல்கிறார் காண்பிக்கிறச்சே, எம்பெருமான் என்ன பண்ணான், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றான். ஸ்ரீராமாயணத்தில் சொல்லுகிற ராமாயண கருத்துக்களையும் ஆண்டாள் இங்கே காண்பிக்கிறாள் அப்படின்னு அனுபவிக்க முடியும். வேதம் வாசித்தவர்கள் ஓ வேதத்தில் சொல்கிற கருத்தை தான் இங்கே சொல்கிறார். ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நாராயணனே நமக்கே பறை தருவான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருளின் சீர்மையை அறியக்கூடியவன், அதை சுற்றி இருக்கக்கூடிய, அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய, அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய பல பொருள்களை அறிந்தானாகில் அவனுக்கு அதனுடைய தன்னேற்றம் அற்புதமாக தெரியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், நம்ம வீட்டில் சாப்பாடு பண்ணுறோம், என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, எங்கே நினைவு இருக்குது, ஏதோ போட்டாங்க சாப்பிட்டேன்ப்பா இன்னைக்கு. எப்படி இருந்தது? அற்புதமாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நாக்குக்கு சுவையாக இருந்தது. அதற்கு மேலே வயிறு பூர்த்தியாச்சு, நல்லபடியாக சாப்பிட்டேன். இப்போ அடுத்தது சொல்கிற அழகாக, அங்கேருந்து அவள் வீட்டில் பண்ணக்கூடிய தாயாரை கேட்கறச்சே, டேஸ்ட்டாக கொடுத்தடா? இல்லை, அந்த குழந்தைக்கு சத்தான ஆகாரத்தை கொடுத்தேன், அவனுக்கு உடலுக்கு வேண்டிய வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற ஆகாரங்கள் இருக்குது. இந்த காய்கறி சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும், கீரை சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு அறிந்து அதை கொடுத்தேன். இவனுக்கு சாப்பாடு தான் தெரியும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, ரசிச்சுட்டான். ஆனால் பண்ணுற தாயாருக்கு இதோடு கூடிய அவனுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அதனுடைய சத்துக்கள் என்னன்னு தெரியும். இதற்கு மேலே ஒரு வைத்தியர் இருக்கார், அவர் சொல்கிறார், இவருடைய நோய் போகணும்னு சொன்னால் இந்த மாதிரி மருந்துகளை கொடுக்கணும். ரொம்ப ஜலதோஷம் வந்துட்டுருக்கு, வைட்டமின் சி கொடுங்கோ. வைட்டமின் சி எதில் இருக்குது? எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி இருக்கிற ஜூஸில் எல்லாம் இருக்குது அழகா. இப்போ அது கொடுக்குறச்சே என்ன ஆகுது, இவனுடைய நோய் நீங்குகிறது. கண்ணிலே ஏற்பக்கூடிய கோளாறு அப்படின்னா ரொம்ப கவலையே இல்லை, பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா போன கண்ணும் வந்துடுங்கிறான். இப்போ இப்படி வைத்தியம் தெரிந்தவர்கள் இந்த உணவாலே இது மருந்தாக செயல்படுகிறது,
உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு அழகு. இப்போ அதற்கு மேலே ஞானிகளாக இருக்கிறவா அந்த உணவை பார்க்கறச்சே, இந்த உணவு பகவான் உகந்து இருக்கக்கூடிய உணவு, சாத்வீகமான உணவு, சத்வகுணத்தை வளர்த்து கொடுக்கும். அடுத்த பார்வை இது, கடந்த பார்வை. பூஷணிக்கா பரமசாத்வீகமான உணவு, பரமசாத்வீகமான காய்கறி. ஆச்சாரியர்கள் வகுத்து கொடுக்கிறார்கள் எந்தெந்த காய்கறி எப்படிப்பட்ட குணத்தை கொடுக்கும். அப்போ அந்த பார்வையில் இவனுக்கு என்ன ஏற்படுகிறது? மனசில் சத்வகுணம் வளர, ஞானம் வளர இந்த உணவுகள் சேர்த்து கொண்டா நல்லது. முதல்ல சாப்பிட்டவனுக்கு சாப்பாடு டேஸ்ட்டு தான் தெரியும். இரண்டாவதாக பெற்ற தாய்க்கு அந்த குழந்தைக்கு சக்தி ஊட்டக்கூடிய உணவு என்ன கொடுக்கலான்னு தெரியுது. மருத்துவ அறிவு உடையவர்களுக்கு உணவே மருந்தாக எப்படி செயல்படுத்த முடியும்னு தெரிகிறது. உணவிலே இருக்கக்கூடிய உள்ள மெய்ஞானத்தை ஊட்டக்கூடியதான தன்மை உணவில் என்ன இருக்குன்னு தெரிந்த ஞானிகளுக்கு அந்த உணவே ஞானத்தை கொடுக்கக்கூடிய, மனதை பக்குவப்படுத்தக்கூடியதாகவும் மாறி நிற்கிறது. இது எதை பற்றி பேசுகிறோம்? டாபிக் வெறும் உணவை பற்றி. உணவை பற்றி தெரிந்து கொள்வதற்கே இத்தனை லேயர்ஸ் வேண்டிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. டேஸ்ட்டாக எப்படி பண்ணணும், ஆரோக்கியமாக எப்படி இருக்கணும், நோயை போக்குற மருந்தாக உணவை எப்படி கொடுக்கணும், அதற்கு மேலே இது உள்ளுக்குள்ள பக்தியை வளர்க்கக்கூடிய உணவாக எப்படி அதை மாற்றிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு கிரமம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் அப்போ அவர்களை எப்படி கொண்டாடுவோம்? அப்படிப்பட்ட கொண்டாட்டம் தான் ஆச்சாரியர்கள் திருப்பாவையை கொண்டாடி இருக்கிறார்கள். திருப்பாவை நமக்கு தமிழ் மட்டும் தெரியும், பாசுரம் மட்டும் தெரியும், மனப்பாடம் பண்ணி சொல்ல மட்டும் தெரியும். அப்பையும் ரசிக்கும், அப்பையும் அழகாத்தான் இருக்கும். ஆனால் அதை கடந்து திருப்பாவையில் உலகத்திலே உங்களுக்கு வேண்டிய நற்பயன்களையும் கொடுக்கும். அதை கடந்து திருப்பாவையில் இது எல்லாம் ஏற்கனவே இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அதை கடந்து திருப்பாவையில் வேதத்திலே ஆழ்பொருளாக மறைத்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் வேதத்தை அறியாத நமக்கு ஆண்டாள் எளிய தமிழிலே போதித்தாள். நிறைய விஷயங்களை நமக்கு எப்படி சொன்னால் புரியும்னு ஆச்சாரியர்களுக்கு தெரியும். ஆன்மீகத்தில் எப்படி சொல்கிறா? ஆஸ்திகம் என்பது எதற்கு? நம்முடைய வளத்திற்காக ஆஸ்திகம், நம் நன்மைக்காக ஆஸ்திகம். நாஸ்திகம் என்பது எதற்கு? நம் அழிவுக்காக நாஸ்திகம். வேதமே சொல்லித்து. நாஸ்திகனாக இருக்கிறவன் என்னன்னா, அவன் ஒரு நாளும் கடவுளை இல்லை செய்ய முடியாது, ஒரு நாள் அவன் இல்லாதவனாகி போவான். நாஸ்திகன் சொல்கிறவனால கடவுள் இல்லைன்னு ஆயிடுமா? ஆக போகிறது இல்லை. சாஸ்திரம் இல்லைன்னு ஆயிடுமா? ஆக போகிறது இல்லை. என்ன ஆகும்னா, அவன் ஒரு நாள் இந்த உலகிலே இல்லாதவனாக ஆவான். எவன் இருக்குன்னு சொல்கிறானோ, ஆஸ்திகனாக விளங்கி இருக்கிறானோ, அவனை கொண்டாடுறது வேதம். சந்தமேனம் ததோ விதுரிதி அப்படின்னு கொண்டாடுறது. ரொம்ப ஆச்சரியம்பா, அவர் பெரியவர்பா, கொண்டாட தகுந்தவர்பா அப்படின்னு வேதம் அவர்களை கொண்டாடுகிறது. நம்முடைய ஆச்சாரியர்கள் பரம ஆஸ்திகர்கள், ரொம்ப அற்புதமானவர். எம்பெருமான் தொடங்கி வரக்கூடியவர்கள். உங்களுக்கு டெய்லி ஆரோக்கியத்துக்கு ஒன்று கொடுக்கணும்னா கஷ்டம். டெய்லி கோயிலுக்கு போ, தீர்த்தம் வாங்கிக்கோ, திருத்துழாய் 2 வாயில் போடு, கடிக்காமல் மென்று உள்ளே எடுத்துக்கோன்னா நம்மளை அறியாமல் ஆரோக்கியமும் சேர்ந்து போகிறது, ஞானமும் சேர்ந்து போகிறது, பக்தியும் சேர்ந்து போகிறது, ரெகுலாரிட்டியும் சேர்ந்து வருது. 1000 விஷயம் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே. ஒரே ஒரு கேப்சலில் எல்லா விட்டமினும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. விட்டமின் ஏக்கு ஒரு கேப்சல், பிக்கு ஒரு கேப்சல், தனித்தனியாக எடுத்துப்பான். அப்படி வேண்டாம் சார், இது ஒரே டேப்லெட்டில் மல்டி விட்டமின்ஸ் இருக்குங்கிறான். இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படி தான் கொண்டு வந்துட்டான். அதை போல ஒரு திருப்பாவைக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய ரத்னங்கள் என்னென்ன, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகள் என்ன சொல்லியிருக்கு, இதிகாச புராணங்கள் இது யார் சொல்ல முடியும்? திருப்பாவையும் கற்று, தமிழையும் அறிந்து, ஆழ்பொருளையும் உணர்ந்து, வேதத்தையும் ஓதி, ஸ்மிருதி இதிகாசங்களையும் படித்து, அதற்கு அர்த்தமும் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் சொல்ல வேணும். அப்பதான் திருப்பாவையின் மேன்மை நமக்கு தெரியுது. ஏதோ 8 வரி ஒரு பாசுரம் நினைச்சோம், உள்ள பார்த்தா இது சம்ஸ்கிருதத்துக்கு மேல இருக்கிற திராவிட வேதம் அப்படின்னு ஒரு தன்னேற்றம் நமக்கு பிறக்கும்.
ஆகையால தான் ஆச்சாரியர்கள் இந்த சம்ஸ்கிருதங்களோடு சேர்ந்து இருக்கிற வியாக்கியானங்களை எடுத்து காண்பிக்கிறார் நமக்கு. இது ஒரு கேள்விக்கு உண்டான பதிலாகவும் இருக்குது. இப்போ நாம் இன்றைய தினம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் திருப்பாவையில். அதனால தான் திருப்பாவை நிதானமாக போகிறது. அம்பரமே தண்ணீரை அனுபவிக்கணும். இன்றைக்கி நாம் அம்பரமே தண்ணீரேவா இருக்கோம்? இல்லை, நாம் இருக்கிறது புள்ளின் வாய் கீண்டானை, அதில் தான் இருக்கோம் நாம். இப்போ 13வது பாசுரம். போன பாசுரத்திலே ஒரு பெண் பிள்ளையை எழுப்பி கொண்டு போந்த ஆண்டாள் இந்த பாசுரத்திலேயும் ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். ஆண்டாளின் மனோபாவம் எப்படி இருக்குது? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எம்பெருமானிடத்திலே பக்தி உடையவர்களாக மாற வேண்டும். இந்த குழந்தைகள் மனசு தூய்மையாக இருக்கும் எப்பொழுதுமே. அதில் தான் பிஞ்சாய் படுத்தாளையாண்டாளை. சின்ன குழந்தையா அந்த குழந்தை வளரச்சே எதுவுமே உள்ளே இருக்கிறத மறைக்காமல் பேசும். அப்போ அங்கே உள்ளே வச்சுருக்காரு, யாரா வந்து ஏதோ கேட்குறா, என்கிட்ட இல்லையேப்பான்னு நாம் சொன்னால் குழந்தை ஓடி வந்து சொல்லும், இல்லைப்பா உள்ளே இருக்குது. அடே ஏண்டா சொல்கிற, இவனுக்கு தாங்க முடியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு இருக்கிற உண்மையை பேசி பழக்கம். இந்த போல் ஆண்டாள் சின்ன குழந்தையாக இருந்து பக்தியில் நிலைக்கிறச்சே எல்லாரும் எல்லாவற்றையும் பெற வேணும், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா இன்பமும் பெற்று இன்புற வேணும் என்கிற ஆசை ஆண்டாள் நாச்சியாருக்கு. இழக்க ஒண்ணாது. இவர்களாலே நாம் பெற வேண்டிய பலம் நாம் மட்டும் பெற்றால் போராது, இவர்களும் பெற வேணும். இதுதான் உயர்ந்த நோக்கு. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருப்பாவையெல்லாம் சொல்லி முடித்து சாத்துமுறை கடைசியாக முடிக்கிறச்சே என்ன சொல்லுவோம்னா, அடியாறுகள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, அதுக்கப்புறம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். நாங்கள் இருக்கிற கோவில்பட்டி மட்டும் வாழ, ஸ்ரீரங்கத்தில் சொல்கிறச்சே அரங்கநகர் மட்டும் வாழ, திருப்பதியில் சொல்கிறச்சே திருமலை வேங்கடமுடையான் கோவில் அங்கே மட்டும் வாழன்னு சொல்கிறோமான்னா இல்லை. எது வாழன்னு சொல்கிறோம்? கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணுலகம் முழுவதும் வாழ வேணும். வைஷ்ணவன்னா யாருன்னார்? பரசமிருத்தியைக பிரயோஜனம். மற்றவர்களுக்கு ஏற்படும்படியான நன்மையே இவனுக்குண்டான நன்மையாக பாவிப்பவனுக்கு வைஷ்ணவன்னு பேர். தான் மட்டும் வாழணும், நான் மட்டும் நன்னா இருக்கணும்னா கீழே பார்த்தோம், அவன் அதமன், தாழ்ந்தவன். ஆண்டாள் நாச்சியார் எல்லாரும் இந்த திருப்பாவையை பாடி இன்புற வேணும், கிருஷ்ணனை அடைந்து இன்புற வேணும். ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபிகையும் எம்பெருமானை அடைந்து இன்புற வேணும். நாம் என்ன சொல்லுவோம்? ஆமாம், அவளுக்கு தெரியாதா, எல்லாம் அவளே பண்ணிப்பா, இது மட்டும் வர தெரியாதாக்கும். என்னமா நம்ம மூளை யோசிக்கும் தெரியுமா? அப்போ அழகா ஒரு 5 அடி போய் கூப்பிட்டுட்டு போகணும். வீட்டிலேருந்து புறப்பட்டு 5வது அடி அவளுடைய வீடு இருக்கு, போய் கூப்பிடலாமே. கையில் ஃபோன் வந்துடுது, என்ன பெரிய கூப்பிட்றது? ஏன்னா என்ன தடுக்கிறது? ஒரு பெரிய செவுரு இருக்குது சுவாமி எங்கள் வீட்லேயும். இல்லை, உள்ளுக்குள்ளே ஈகோங்கிற செவுரு. நான் போகணுமா, அவளை கூப்பிடணுமா, வரணுமா? இதுதான் நம்மை பக்தி உடையவர்களாக மாற்றாமல் அழிக்கிறது. இது எவ்வளவுக்கு எவ்வளவு அழிந்து போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பகவானோட கலக்கிறோம். நான் எனதுங்கிற தன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைந்து வருகிறதோ அப்போ பகவானுடைய திருமேனியினுடைய ஸ்பர்ஷம், அவருடைய குணங்களுடைய ஆவிர்வாவம் அதிகமாக நமக்கு தென்படுகிறது. ஆண்டாள் நாச்சியார் எல்லாரும் இந்த அர்த்தத்தை பெற வேணும் அப்படிங்கிற நோக்கிலே அவள் வீட்டு வாசலில், போன பாசுரத்தில் பார்த்தோம், கடைத்தலை பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி, நின் வாசல் கடைபற்றி. அம்மா, உன் வீட்டு வாசல்ல இருந்து கொண்டு இருந்தோம். இது எங்களுக்கு பரமபாக்கியமா? பரமபாக்கியம். ஏன்? உன் வீட்டு வாசல்ல எம்பெருமானே நின்று இருக்கா. இப்போ நாங்கள் நிற்பதில் என்ன தவறு? இப்போ நாம் போய் அழைப்பதிலே சொல்லுவதிலே தவறில்லைங்கிறத, அது நமக்கு உயர்ந்த கைங்கரியம் என்பதை ஆண்டாள் நாச்சியார் காண்பிக்கிறார். இதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, ஆண்டாளை விரும்புபவர்கள் பிரச்சாரத்தில் கூட ஈடுபாடு இருக்கணுங்கிறது தெரியணும். யாரையாவது 2 பேரையாவது உள்ளே புகுத்திட மாட்டோமா? வாழ்க்கையில் அதை நினச்சிட்டே இருக்கணும்.
கிடைக்கிற நாழியெல்லாம் இன்னும் 2 பேரையும் ஈடுபடுத்த வச்சிட மாட்டோமா? ரொம்ப அழகாக இந்த 13வது பாசுரத்திலே ஆண்டாள் புள்ளின் வாய் கீண்டானைங்கிற பாசுரத்தில் ஒரு பெண் பிள்ளை எழுப்புகிறாள். அவள் எப்படிப்பட்டவள்னு சொன்னால், போதரி கண்ணினாய், மிக அழகியதான கண், அந்த கண்ணழகு வாய்க்க பெற்றவள் அவள். இந்த கண்ணழகிலே சிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளை என்ன சொல்கிறான்னா, என்னுடைய கண்ணழகுக்கு தோற்று கிருஷ்ணனே வந்தால் வரட்டும் அப்படிங்கிற உறுதிப்பாடு அவளிடத்துல நிரம்பி நிற்கிறது. கண்ணுன்னு சொன்னால் இந்த பார்க்கக்கூடிய கண் அது மட்டும் இல்லை, பல அர்த்தங்கள் இருக்குது. கண்கிற சொல்லுக்கு பக்திங்கிற அர்த்தம் உண்டு, உயிருங்கிறது உண்டு, பெரிய இடம்ங்கிற அர்த்தம் உண்டு, இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. இந்த பெண் பிள்ளை மிகுந்த கண்ணழகை பெற்றவள் அப்படின்னா மிகுந்த பக்தி உடையவளாகவும் இருக்கக்கூடியவள் கிருஷ்ணனிடத்தில். அந்த பக்தி என்ன பண்ணுறதுன்னா மகா விஸ்வாசத்தை உண்டு பண்ணுறது. எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஆக்குகிறது பக்தி. பக்தி இருக்கிற இடத்துல பயம் ஓடி போகும், பிரியம் நிலைச்சிருக்கும். முதல்ல பயம் தூண்ட தான் கோவிலுக்கு போவோம். அங்கங்கே ஒருத்தர் அடித்து பார்க்குறா, எங்கே போனாலும் காப்பாற்ற ஆள் இல்லை. எம்பெருமானே உன்னை விட்டா கதி இல்லைப்பா, நீதான்ப்பா திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைனா. அந்த தெய்வம்தான் நமக்கு துணை. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் ஏற்படுகிற பயம், இதெல்லாம் நிவர்த்திக்கணும்னு எம்பெருமான் திருவடிகளில் விடறோம். ஆனால் பயம் எதனால் ஏற்படுகிறது? அறிவின்மையாலே, அஜ்ஞானத்தாலே உண்டாகிறது. இந்த அஜ்ஞானம் போய் நமக்கு ஞானம் ஏற்பட நான் யார், பகவான் யார், அவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னு தெரியறச்சே அவனோடு இருக்கக்கூடிய உறவு உறுதிப்பாடடைகிறது. இந்த பக்தியில் என்ன ஏற்படுகிறதுனா, உறவிலே நமக்கு உண்டான ஞானம் பிறந்து ஒரு நடவடிக்கையிலே முதிர்ச்சி உண்டாகிறது. இந்த முதிர்ச்சி உண்டாகிற பொழுது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் இதை எனக்கு பண்ணியே தீருவான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் யார் வீட்லேயோ போய் தங்கி இருக்கிறச்சே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பேயிங் கெஸ்ட்டுங்கிறா, ஏதோ இருக்கா. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த டயத்துக்கு வந்துடுவேன், எனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குமா கேட்டுக்கிறேன். இதே தன் வீட்டில் இருக்கான், ஓட்டினா ஓவர் டைம், ஆன் டைம் கிடையாது, ஓவர் டைம் தான். திடீர்னு ராத்திரி 10 மணிக்கு வருவான், 12 மணிக்கு வருவான். இந்த பிள்ளை பெற்ற தாய் அவனுக்காக உணவு இன்றைய காலகட்டத்தில் ஹாட் பேக்கில் ரெடியாக பண்ணி வச்சுருப்பான். இப்போ இவன் வரச்சே எங்கள் அம்மா பண்ணியிருப்பாளா மாட்டாளா, எனக்கு இருக்குமா இருக்காதா, இந்த கவலையே வேண்டாம். போனால் 12 மணி ஆனாலும் சுட சுட உணவு காத்திருக்கும். எதனாலேன்னா அம்மாக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை நான் ஸ்ட்ராங்காக புரிஞ்சினதுனால எப்படி இருக்கு, என் தாய் எனக்கு கண்டிப்பாக பண்ணியே தீருவாள். அப்போ அந்த உறவு. இப்போ மற்ற இடத்துல என்ன, அவன் பூட்டி போயிடுவான். ஏங்க உங்கள் இஷ்டத்தை வர டயத்துக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியுமாங்க? வெளியில் இருக்கிறவா சொல்கிறா. அப்படி சொல்கிறச்சே அவனுக்கு ஒவ்வொரு நாளும் தயக்கம், பயம், யோசனை. எப்பொழுது உறவு என்பது இருவருக்கும் நல்ல பிணைக்கப்பட்டதாக ஆயிற்றோ அப்போ எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம், நமக்கு நிச்சயம் இருக்கும், நிச்சயம் நடக்கும். இந்த சரணாகதியில் நமக்கு வேண்டியது என்னன்னா மகா விஸ்வாசம். பகவானிடத்தில் உறவே இப்படி பண்ணும்னா, ஆச்சாரியனுடைய உறவு என்ன பண்ணும்னா இன்னும் அதிகமான மகா விஸ்வாசத்தை கொடுக்கும். நம்முடைய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இந்த உறவிலே உறுதியாக இருந்தால், நாம் உடல் ரீதியான உறவை மட்டும்தான் உணர்ந்திருக்கோம், ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை உணர்ந்தோமாகில், ஆண்டாள் சொல்கிற உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு ஒரு பாசுரத்தில் சொன்னான். கறவைகள் பாசுரத்தில் சொன்னான், நாங்கள் எங்களுக்கு என்ன பாக்கியம் பண்ணோம் தெரியுமா, உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த எங்களுக்கு கிடைச்ச புண்ணியம் என்ன, எங்கள் குலத்திலே நீர் பிறக்கக்கூடிய பாக்கியம் பெற்றோம். இப்போ எம்பெருமானுக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கிற உறவு ஆனால் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. இதற்கு மேம்பட ஆச்சாரியனை பதிஞ்சிருக்கணும். அதனால தான் முமுட்சுப்படிங்கிறது ஆரம்ப கிரந்தம். அது ஏதோ ஃபஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய கிரந்தம், சமாசனமாகி கேட்க வேண்டிய கிரந்தம். பல பேர் நினச்சின்றோம் சமாசனம் ஆனாலே போகிறோம், நேராக பெருமாள் மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடுவார்.
தமாஷனை ஆயிடுத்து. என்ன மாறுபாடுன்னா ஒரு மாறுபாடு இல்லை, முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே வாழறேன். அப்போ ஞானம் ஏற்படணும். சமாஸ்ரயனம் ஆன பிறகு, ஆச்சாரிய சம்பந்தம் வந்த பிறகு ஞானத்திலே இவன் முதிர்வடைய வேணும். எப்படி முதிர்வடைய முடியும்? ஆச்சாரியர்கள் அதற்காக தான் ரகசிய கிரந்தங்களை சொல்லி உபதேசம் பண்ணி வைக்கிறார். அதை அடிபணிந்து ஆச்சாரியர்கள்ட்ட போய் கேட்கணும். நாங்களாம் அந்த முமுட்சுபடி கிரந்தம் மாத்திரம் 3.5 வருஷம் கேட்டோம். ஒரு நாளைக்கு 3.5 மணி காலம் கேட்டோம். 3.5 hours உட்காந்தா எழுந்துக்க முடியாது. ஒரே கேள்வி பதில் அங்கே பூர்த்தியாக. ஆனால் எங்களுக்கு ஆச்சாரியர்கள் அப்படி சிவ பராசர பட்ட சுவாமி கோரண்டா தாத்தான்னு எங்கள் தாத்தா அவர் தான் சொல்லி கொடுத்து அனுகிரகம் பண்ணார். கோரண்டா பட்ட சுவாமின்னா பெரிய ஃபேமஸ் எல்லாருக்குமே. 90 திருநட்சத்திரம் எழுந்தருளி இருந்தார் அந்த சுவாமி. அந்த அர்த்த ஞானம் உள்ள போக 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 தான் நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானம் வெளியில் போகும். அது ஆரம்ப கிரந்தம். அதை தாண்டி ஒரு கிரந்தம் இருக்குது, ஸ்ரீவச்சன பூஷணம். ரெண்டுமே படலோகாச்சாரியர் அனுகிரகம் பண்ணது. ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இந்த ஒரு வரி வரதுக்கு தான் சொல்லித்தான். ஒரு வரிக்கா அது இன்னும் 4 வருஷம் கேட்கணும், 5 வருஷம் கேட்கணும். ஆழ்ந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள். ஸ்ரீவச்சன பூஷண மீமாம்சா பாஷ்யம் என்றே எழுதியிருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம். ரொம்ப ஆச்சரியமான அதை சம்ஸ்கிருதப்படுத்தி அதனுடைய ஆழ்ந்த தத்துவார்த்தங்களை சொல்லியிருக்கான். நாம் ஏதோ நம்ம ஊருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ இன்றைக்கி சுவாமி எழுந்தருளினார் வானமாமலை ஜிஆர் சுவாமியுடைய இப்போ சதாபிஷேக மகோத்சவம். வடக்குலேருந்து 1000 பேர் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இந்த 1000 பேரில் பார்த்தேன்னா பல பேர் இந்த முமுட்சுபடி ஸ்ரீவச்சன பூஷணத்தை ஒப்பிப்பா அழகா. அவன் தமிழே கேட்டதில்லை, அவளுக்கு இது அர்த்தங்களே தெரியாது. ஆனால் இந்த கிரந்தத்தை சம்ஸ்கிருதப்படுத்தி ஹிந்தியில் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை கேட்டு அதனுடைய தத்வார்த்தங்களை உபதேசம் பெறுவதிலே ஆசை. அப்படியே நேபாளத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த व्यक्तिகள். அவள் அங்கே போன உடனே நம்ம இந்த பரம்பரையில் இருக்கோம், இங்கே வந்திருக்கோம்னு தெரிஞ்ச உடனே முதல்ல அங்கேருந்து கொண்டு வரா கிரந்தத்தை கையில் கொடுத்து இது அர்த்தங்களை சுவாமி சாதிக்கணும். आप बताइए हम सुनने के लिए तैयार हैं அப்படிங்கிற. என்னன்னு திரும்பி பார்த்தா ஸ்ரீவச்சன பூஷன் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கா. அப்படி ஆச்சரியமா வாசிக்கிறா, பொழுது போக்குறா. எங்கே இருக்கிறவா? நேபாளம் எங்கே இருக்கு? நாம் இதிலேயே இட்டு பிறந்து இங்கேயே வாழ்ந்து சுவாமி ஸ்ரீவச்சன பூஷணம் அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்போ பயன் உண்டான்னா பயனே இல்லை. அந்த உயர்ந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய நிஷ்ட வரணும்னா எப்போ வரும்? இப்படி இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்கள் நமக்குள்ளே போகணும். ரொம்ப சுலபம். அனந்தாழ்வான சுவாமி ராமானுஜர் அனுப்பினார், போயிட்டு வரோம் திருமலைக்கு போ, அங்கே போய் கைங்கரியம் பண்ணோம்னா உடனே அனந்தாழ்வான் புறப்பட்டார். அடியன் போகிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனார். நீரோ ஆண் பிள்ளைன்னு கொண்டாடினார். தோட்ட கைங்கரியம் பண்ணுறார், புஷ்பங்களை பறிக்கிறார். அழகா கொண்டு போய் அங்கே சிந்து பூ மகிழும் திருவேங்கடம், சிந்து பூ மகிழும் விதவிதமாக புஷ்பங்கள் பூத்து கொழுங்கரைச்சி அதெல்லாம் பறித்து திருவேங்கடமுடையானுக்காக சமர்ப்பிக்கிறார். அவருக்கு நிறைய பெருசு பெருசாக சமர்ப்பிக்கணும் திருவேங்கடமுடையானுக்கு. ஆச்சரியமாக எல்லாம் பறித்து சமர்ப்பிக்கிறார். அப்போ திருவேங்கடமுடையான் எப்படின்னார்? ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறவர். இப்போ கூட சொல்லுவார் நிறைய பேர், 40-50 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் இவ்வளோவா கும்பல் இருக்கும். இன்னும் பெரிய கைங்கரியவரா சொல்லுவா அழகா, எவ்வளோ தடவை சேவிச்சிருக்கோம் அந்த எம்பெருமானை. இப்போ திருவேங்கடமுடையானோட யார் போட்டி போகிறா? இங்கே ஸ்ரீரங்கநாதர் போட்டி போட்டுருக்கு. போய் நீரா நானா பார்க்கல, எத்தனை கும்பல் எங்கே வருதுன்னு பார்க்கலாம் அழகா. இப்போ ஒவ்வொரு கோவில்கள்லேயும் அப்படி இருக்குது. அப்போ 1000 வருஷம் முன்னாடி அனந்தாழ்வான் காலத்தில் நிறைய டைம் திருவேங்கடமுடையானுக்கு ஃப்ரீ தான். இப்போ அவருக்கு ஃப்ரீயே கிடையாது. தூக்கம் எத்தனை மணி நேரம்னா 1/2 மணி நேரம் தான் தூங்குறார். 2:30 மணிக்கு ஒரு அர்ச்சகர் வர்றார் உள்ள, மைய மலந்தானே தாலேலோ தாலேலோங்கிற. ஆகா தூங்கலாமேன்னு கண்ணை விழிக்கிற. இன்னொரு அர்ச்சகர் 1/2 மணி நேரத்தை வர்றார். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட. என்னடா இன்னும் 6 மணி ஆல, பக்தர்கள் வந்தாச்சு, எழுந்துடும், மணி ஆச்சு. இங்கே அங்கே திருவேங்கட மாமலையில் இது இந்த காலம். அந்த காலத்தில் எப்படின்னா நிதானமாக இருக்கும். திருவேங்கடமுடையான் நிறைய டைம் ஃப்ரீயாக இருப்பார். அவர் பார்த்தார், கொஞ்ச நாடி பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லையே, பேச முடியலையேன்னு இந்த அனந்தாழ்வானை கூப்பிட்றார். அனந்தாழ்வான் தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்கார், மாலையெல்லாம் கட்டின்னு இருக்கார். அனந்தாழ்வான் இங்கே வாரும், உம்மிடத்துல கொஞ்ச நாடி நாம் சம்பாஷிக்க வேணும், பேசணும்னு கூப்பிட்றார். அனந்தாழ்வான் சொல்கிறார், இப்போ வரத்துக்கு டைம் இல்லைன்னு. என்ன டைம் இல்லைங்கிறீர்னார்? என்ன பண்ணிட்டு இருக்கிற? புஷ்ப கைங்கரியத்தில் இருக்கேன் சுவாமி. புஷ்ப கைங்கரியம் யாருக்குன்னாரு? எனக்கு தான், உமக்கு தான், நான் தானே கூப்பிட்றேன். இல்லை டைம் இல்லைன்ட்டு பார்த்தார் திருவேங்கடமுடையான். வாரம் எடுத்து நீங்கள் தானே வரணும்,
1 மணி நேரம் கழித்து அழகாக புஷ்பங்க மாலையாக கட்டி அற்புதமாக கூடையில், அங்கெல்லாம் கூடையில் சுமந்து இப்படி மூக்க மூடின்னு வரணும், அழகாக துணியால் இப்படி மூடின்னு வரணும். எம்பெருமானுக்கு அந்த புஷ்பங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். வாசனை நாம் நுகர்ந்துடக்கூடாது. ஜீயர் சுவாமி அப்படி தான் வச்சு செய்யப்பாருங்க, பார்க்கறச்சு அழகாக கொண்டு வந்து பெரிய கூடையில் அந்த மாலையை வந்து சமர்ப்பிக்கிறார். திருவேங்கடமுடையான் யாருக்காக கட்டி நீர்னார்? இந்த புஷ்பம் உமக்காகத்தான். நான் கூப்பிடச்சே வர வேண்டிதானேன்னார். கைங்கரியம் இருந்தது, இது எனக்காக பண்ணுற கைங்கரியம் தானே, நான் தானே கூப்பிட்டேன்னார். அவர் சொன்னார், இந்த கைங்கரியத்துக்காக என் வந்தேன், இந்த கைங்கரியம் பண்ணி முடித்த பிறகு இப்போ நேரம் இருக்குது, இப்போ பேசலான்னு. அப்போ சொல்கிறார் திருவேங்கடமுடையான், நான் இந்த புஷ்பம் வேண்டாங்கிறேன், நீர் என்ன சொல்லுவீர்னர்? அடுத்த வார்த்தை சொன்னார் அனந்தாழ்வான், வேணும்னா எடுத்துக்கும், வேண்டான்னா தூக்கி போடும், அது உண்மை இஷ்டம். என் டியூட்டி என்னன்னார்? திருவேங்கடமுடையானுக்கு மாலை கட்டி கொடுப்பது, கொண்டு வந்து சமர்ப்பிச்சாச்சு, இதோட என் டியூட்டி முடிஞ்சுது. இது செய்ய வேண்டும் என்று நான் செய்யல, என் ஆச்சாரியன் நியமனத்தாலே செய்கிறேன். திருவேங்கடமுடையானுக்கு பாவம் புஷ்பம் இல்லைன்னு அவர் நியமிச்சார், ஆகையாலே வந்து செய்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உண்மை இஷ்டம். நான் வந்து உம்மிடத்தில் பேசினேன்னா என்னுடைய ஆச்சாரியன் சொன்ன வார்த்தையை மீறினவனாவேன். கைங்கரியத்தில் எனக்கு தொய்வு வந்துடும், நான் அதை பண்ண முடியாது. இப்படி எம்பெருமானோட எதிரம்பு கோப்பதிலே எதை காரணமாக இருந்ததுன்னா அவர்களுடைய ஞானம் காரணமாக இருந்தது. எது முக்கியம், எப்போ எது முக்கியம், எதை செய்யணும், இதில் உறுதியோடு இருந்தார்கள் இவர்கள். இந்த அனந்தாழ்வான் இப்படி இருக்காரு, இந்த பெருமாள் எங்கேயாவது அவரை எப்படி பண்ணிப்பார்? கடைசி காலத்தில் அனந்தாழ்வான் பரமபதிக்க போகிறார். திருமேனி திருநோவு சாத்தித்து, உடம்பில் வியாதி வந்ததுன்னா ஆச்சாரியர்கள் அதை எழுதுவா பங்கியில், திருமேனியில் திருநோவு சாத்தித்து. திரு எதுக்கு? நோய்க்கு திருநோவு, சாத்தித்து ஆபரணங்களை சாத்தின மாதிரி சாத்தித்து. ஏன்னர் ஆத்மாவுக்கு விரோதியான சரீரம், சரீரத்துக்கு விரோதியான நோய் ஏற்படுகிற பொழுது அது விரோதிக்கு விரோதி, நண்பன் ஆத்மாவுக்கு அது நண்பன். எம்பெருமான அடையறதுக்கு வாய்ப்பாக இருக்கான். அப்போ திருமேனி தளர்ந்து இருக்கு. அவர் அனந்தாழ்வான் தோட்டம் திருமாளிகையில் தான் உறங்கின்னு இருக்கார், ஒரு கட்டில் இருக்கார், முடியல அவரால் எழுந்து வந்து கைங்கரியங்களில். இந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது திருவேங்கடமுடையானுக்கு. உடனே எல்லாரையும் அழைத்து திருவேங்கடமுடையான் ஆணையிடுகிறார். இங்கேருந்து எல்லாரும் மாலை பிரசாதங்கள் என்ன, பரிவட்டங்கள் என்ன, இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் எழுந்துருளை பண்ணி கொண்டு போகணும். சத்திர சாமரங்களோட, பரிவாரங்களோட, வஸ்திரங்களோட, மாலைகளோட எல்லாத்தையும் எல்லா கைங்கரியபரர்களும் எழுந்துருளை பண்ணிட்டு போகிறார் அனந்தாழ்வான் திருமாளிகைக்கு. ஏன்னா சரம தசையில் இருக்க பரமதிக்கு போகிறார் அந்த சுவாமி. எல்லாத்தையும் பரப்பி வச்சு சொல்ல, திருவேங்கடமுடையானின் ஆணை, உமக்கு இதெல்லாம் சமர்ப்பிக்கணும்னு எம்பெருமான் ஆணையிட்டு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கும். அனந்தாழ்வானுக்கு முடியல திருமேனி, அப்படியே கண்ணை மெதுவாக திறந்து பார்க்கிறார், சுத்தி முத்தும் பார்க்கிறார். விதவிதமான தட்டுக்கள், ஏகப்பட்ட பிரசாதங்கள், நிறைய சுவாமிகள் குழுமி இருக்கா. அவர் கண் மட்டும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. கடைசியாக பார்த்து கேட்டார், திருவேங்கடமுடையான் வரலையான்னு. என்னது? அவர் சொல்றார், அவர் தான் அமைச்சிருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். பெருமாள் எழுந்தருளினாரானார். இல்லைன்னார். அடுத்த வார்த்தை சொன்னார் அனந்தாழ்வான், இதெல்லாம் திருப்பி எடுத்துன்னு போயிடுங்கன்னு. நமக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை, திருவேங்கடமுடையான் அனுப்பிச்சதை போயா அதை போய் வேண்டாம் சொல்லதா? எனக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் நேரடியாக வந்து என்னை விசாரிக்கணுமே ஒழிய ஆளிட்டு என்னை விசாரிக்க கூடாதுன்னு. எப்படிப்பட்ட சம்பந்தம் எனக்கும் அவருக்கும்? ரொம்ப நெருங்கினவர் போயிட்டார்னா நாமே போய் விசாரிப்போம். வேற யாரோ சாதாரணவர்னா நமக்கு வேண்டியவரை போய் அனுப்பி போயிட்டு வாங்க, கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க, கீழே வேலை செய்கிற ஆளை கூட அனுப்பலாம். அனந்தாழ்வான் பிடிச்சார் ஒரு பிடி. எனக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பிலே நீங்கள் வரக்கூடாது, திருவேங்கடமுடையானே வர வேணும். எல்லாரும் மறுபடி திருப்பி கூட எல்லாம் தூக்கிட்டு போய் திருவேங்கடமுடையான் திருவடியில் வச்சு சொல்றா, அனந்தாழ்வான் நீர் வந்தா தான், ஐயோ மறந்தேனேன்னு அவர் புறப்பாடு கண்டருளின. எப்படி கண்டருளினார் தெரியுமா? அப்பிரதட்சணமாக புறப்பாடு. அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு போறார், அப்படி வேக வேகமாக போய் சேரணும். நேராக திருவேங்கடமுடையான் அங்கே போய் நிற்க, இவர் எழுந்து கைகூப்பி நிற்கிறார், பரமபதிக்கிறார் அனந்தாழ்வான். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உறுதிப்பாடு! அந்த பக்தியிலே உயர்ந்திருக்கக்கூடிய தன்மை, இதுதான் ஞானம், ஞானத்தினுடைய வெளிப்பாடு.
இது வெளியில் பார்த்தா தெரியாது. உள்ளே உயர்ந்திருக்கிற தத்துவார்த்தங்களை கேட்டு 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 மனசு அப்படி உறுதிப்பாடாயிருக்கணும். இன்னைக்கு அந்த அனந்தாழ்வானுக்காக இன்று வரை அந்த அனந்தாழ்வானுடைய வம்சத்தவர்கள் திருமலையில் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போய் மரியாதை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு அனந்தாழ்வானுக்காக. அந்த அனந்தாழ்வானின் அதீனத்தில் தான் எல்லாரையும் நியமிச்சார் சுவாமி எம்பெருமானார். ஸ்ரீ வெங்கடாச்சல இதிகாச மாலான்னு இருக்கு. வெங்கடாச்சலத்தில் இருக்கக்கூடிய எப்படியெல்லாம் கிரமம், திருமலை ஒழுகுன்னு இருக்கு, ஸ்ரீரங்கத்தில் கோயில் ஒழுகுன்னு இருக்கு, எப்படி ஸ்ரீரங்கம் கோயிலில் நிர்வாகம் பண்ணணும். அப்போ அந்த உறுதிப்பாடு இருக்கிறவர்களுக்கு என்ன ஏற்படுகிறதுனா, எனக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற சம்பந்தத்திலே எம்பெருமானே வந்து என்னை ஏற்க கடவன். அந்த அளவுக்கு ஞானபக்தி வைராக்கியங்கள் பொழுதெல்லாம் எம்பெருமானுக்காகவே போக்குவது. தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. இந்த மாதிரி ஒருத்தருடைய வைபவம் சொல்கிறேன். சொல்ல வேண்டியது ஆயிரக்கணக்கான சுவாமிகளின் வைபவம் இருக்குது. நஞ்சியர் வைபவம் இருக்குது, திருமங்கை ஆழ்வார் வைபவம், எத்தனை பேர் இது சொல்லணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அத்தனை மகான்கள் ஞானத்திலே சிறந்தவர்களாக, உறுதிப்பாடுடையவர்களாக, பக்தியிலே சிரேஷ்டர்களாக இருக்கிறச்சே பகவான் தான் இறங்கி அவர்களுக்கு காரியம் செய்வான். அவர்களுக்கு செய்யலைன்னு சொன்னால் இழப்பு தன்னுடையதாக பாவிப்பவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட பெண் பிள்ளை இவள். கண்ணழகு உடையவள்னு சொன்னால் எம்பெருமானை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பெண் பிள்ளையை இந்த பாசுரத்தில் எழுப்புகிறாள். 13வது பாசுரம் எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை. புல் என்றால் பக்ஷி, பறவை. அசுர வடிவிலே வந்திருக்கிற பறவையின் வாயை பிளந்தானை, பகாசுரன் என்கிற அசுரனை கொன்றவனை, பொல்லா அரக்கனை, பொல்லாத அரக்கனாக இருக்கிற ராவணனை வதம் செய்தவனை, கிள்ளிக் களைந்தானை, அவனுடைய கீர்த்திமை. கீர்த்திமை என்றால் எம்பெருமானுடைய வீர சரித்திரங்கள். அந்த கீர்த்திமையை பாடிப்போய் அப்படியே பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும், எல்லா பிள்ளைகளும், கோபிகாஸ்திரிகளும் பாவைக்களம்புக்கார், கிருஷ்ணனோட சேருகிற இடத்திற்கு பாவைக்களம்னு பேர். இந்த பாவைக்களம்புக்கார் அங்கே போய் சேர்ந்தாச்சு. பார், விடிஞ்சிடுத்து பார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளிங்கிற சுக்கிரன் அந்த நட்சத்திரம் மேலே வந்தாச்சு. வியாழங்கிற குரு அந்த நட்சத்திரம் மறைஞ்சி போயாச்சு. இப்போ இது விடிவுக்கு அடையாளம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அடுத்தது சொல்கிறா, புல்லும் சிலம்பினகான், பட்சிகளும் சப்தமிட்டு செல்கின்றனப்ப. போதறி கண்ணினாய். போதுன்னா புஷ்பம், அரின்னு சொன்னால் மானுன்னு சொல்லலாம், வண்டுன்னு சொல்லலாம், அரிக்கின்றதுன்னு சொல்லலாம். அப்போ அழகான கண்ணை படைத்தவள் புஷ்பத்தை போல, மான போலன்னு சொல்லலாம். போதறி கண்ணினாய். நீ என்ன பண்ணணும் இப்போ? குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பிரவாகித்திருக்கக்கூடிய நதியில் நன்றாக அமிழ்ந்து குளிக்காதபடி. பள்ளி கிடத்தியோ, படுக்கையில் படுத்துன்னு இருப்பியா?
பாவாய் ஏ பெண் பிள்ளையே, நீ நன்னாளாள். இன்றைய நாள் போலே ஒரு நல்ல நாள் உண்டா? மீண்டும் வருமா இந்நாள்? பாவாய் நீ நன்னாளாள். என்ன பண்ணணும்? கள்ளம் தவிர்ந்து, கள்ளத்தனத்தை தவிர. கள்ளத்தனம்னா திருடுத்தனம்னு அர்த்தம். இவளுக்கு என்ன திருடுத்தனம்னா பகவானை தனித்து அனுபவிக்கிற திருடுத்தனம். அந்த கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ, எங்கள் கோஷ்டியோட கலந்து வா, எம்பெருமானை சென்று அனுபவிக்க வேணும் என்று காட்டுகிறாள். ரொம்ப அற்புதமான பாசுரம். பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய 3000 படியில் மிக அழகாக வியாக்கியானித்து அருளுகிறார். போன பாசுரத்திலே ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமான், அந்த கோமானை செற்றவன் யாரு? மனத்துக்கு இனியான். பெண்களுக்கெல்லாம் கேட்டாலே சந்தோஷம் வந்துடும். யாருடைய திருநாமம் கேட்டால் சந்தோஷம் வரும் தெரியுமா? பெருமாளின் திருநாமத்தை கேட்டால். பெருமாள்லாம் யார்? ராமர்னு சொல்லியிருக்கு. எப்பொழுதும் விரதத்தோடு கூடியவர், நிஷ்டையில் இருக்கிறவர் அவர். ஆகையால தான் இன்றைக்கும் வடக்கில் என்ன சொல்கிறான்? மரியாதா புருஷோத்தமன் ஹமாரே ராம் அப்படின்பா. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லச்சு அவளுக்கு எப்படி இருக்குது உத்வேகம்? எல்லா விதத்திலேயும் தலை சிறந்தவர் அவர். ராமபிரான்னு சொன்னால் கொண்டாட தகுந்தவர், எல்லா நற்பண்புகளும் நிரம்ப பெற்றவர். விரதம்னு எடுத்துட்டா அந்த விரதத்தில் நிலையானவர். ராமர் எப்படிப்பட்டவர்னார்? ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், இந்த 3 ஒன்று தான் அவருக்கு. ஒரே மனைவி, ஏகபத்னி விரதன் ராமன். ஒரு இல், அதே மாதிரி ஓரம்பு தான். ஒரு வில், ஒரு அம்பை தாண்டி 2வது அம்பை பிரயோகப்படுத்த மாட்டார். 3வது ஒரு சொல், ராமோ திர்ணாபிபாஷத்தே, 2வது வார்த்தை பேசி பழக்கம் இல்லை ராமருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை ஃபைனல்னு அர்த்தம். 2வதாக யோசிக்கிறது இல்லை. இப்போ போன பாசுரத்தில் மனத்துக்கு இனியானான பெருமாளை சொல்லி எழுப்பறச்சே அவ்வூரில் உள்ள பெண் பிள்ளைகள் எல்லாம் கேட்குறா, அது என்னம்மா நம்ம ஊரில் பெருமாளை பற்றி பேசணும், கிருஷ்ணரை பற்றின்னா பேசணும். இன்னும் சில பேர் இல்லை பெருமாளை பற்றி பேசணும். பெருமாள்னா ராமர்னு அர்த்தம். அவருக்கு தான் ராமருக்கு பெருமாள்னு சம்பிரதாயத்தில் பேர். ஒரு ஆற்றுல ரொம்ப பக்தி உடையவராக ஒரு ஆற்றுல 2 பிள்ளைகள் அவருக்கு இருந்தால், இந்த 2 பிள்ளைகளில் ஒரு குழந்தை ஸ்ரீராமாயணம் ரொம்ப பிடிச்சுடுத்துன்னா, இன்னொரு குழந்தைக்கு பாகவதம் ரொம்ப பிடிச்சிருத்துனா இவன் ராமபக்தனாக இருப்பான். இன்னொரு பிள்ளை கிருஷ்ண பக்தியில் வளருவான். அவன் வீட்டில் சண்டை டெய்லி நடக்கும். என்ன, ராமன் சிறந்தவரா கிருஷ்ணன் சிறந்தவரா? இந்த சண்டை வேணுமான்னா அவசியம் வேணும். இது பக்தியில் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போகும். எந்த சண்டை கூடாது? ராமன் சிறந்தவனா ராவணன் சிறந்தவனாங்கிற சண்டை கூடாது. ஏண்டா ராவணன் தான் கெட்டவன் எல்லாத்துலேயும் எழுதியிருக்கு, அதை பற்றி என்ன விசாரம்? இப்போ பெருமாளில் 2 பேரும் விஷ்ணுவின் இந்த அவதாரம், சாக்ஷாத் நாராயணன் தான். ஆனால் எப்படி இருக்குதுன்னா பல பேர் அந்த பெருமாளை தான் பிடிச்சிப்பா, இன்னும் பல பேர் கிருஷ்ணன் தான் வேணும். ஆழ்வார்கள் கோஷ்டியிலையும் அப்படித்தான். நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார், அவர் தான் தலைவர், இங்கே ஆழ்வார்த்தினுடைய அவதாரம் பண்ணவர். அவருடைய பேர் எப்படின்னா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோதிதம். கிருஷ்ணனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி இருக்கே, அந்த பக்தி எடுத்துட்டு ஒரு உருவத்தை வரைஞ்சா அந்த உருவத்தில் யாருடைய உருவம் தோற்றி இருக்கும்? நம்மாழ்வாரின் திருவுருவம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். இந்த கோபிகாஸ்திரிகள்கிட்டலாம் எம்பெருமான்கிட்ட பெரிய பக்தி இருக்குது. அந்த பக்தியெல்லாம் திரட்டி திரட்டி ஒரு உருவம் பண்ணால் அது யாருன்னார்? இந்த நம்மாழ்வார் தான். ஆழ்வார் சொல்கிறார் பாசுரத்தில், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். எல்லாம் கண்ணன். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கிருஷ்ணாவதாரன்னா உயிர் அந்த நம்மாழ்வார். ஆனால் அதை சொல்கிறச்சே காண்பிப்பார் அழகா. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படிம்பார் அங்கே பாசுரத்தை தெரிவிக்கிறச்சு. இப்போ இது என்ன கிருஷ்ணாவதாரமா ராமாவதாரத்திலையா? ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒரு போட்டி உண்டு. ஆச்சாரியர்கள்லையும் அப்படி தான். பெருமாள்னா உயர்த்தி பிடிப்பா, சக்கரவர்த்தி திருமகன்னா. சில பேர் கிருஷ்ணன் தான் பிடிச்சிப்பான். பராசர பட்டருக்கு பெருமாள்னா ரொம்ப உயிர். அவதாரத்தில் ராமாவதாரம் போல சிறந்தது இல்லைம்பார் பராசர பட்டர்.
சிஷ்யாலாம் கூடி எப்படியாவது பராசர பட்டர் வாக்காலே கிருஷ்ணனின் பெருமையை பேச வச்சுடுவோம். அதுக்காக என்ன பண்ணுறான்னார், ஒரு உபன்யாசம், தலைப்பு கிருஷ்ணனுடைய பிரபாவம், கிருஷ்ணன் வைபவத்தை பேசணும். பட்டருக்கு தலைப்பும் கொடுத்தாச்சு, டைமும் கொடுத்தாச்சு. 7லேருந்து 9 சுவாமி ஆரம்பித்தார். பட்டர் பிரவாகமாக ஆரம்பித்து சொல்லிட்டு வரார். என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, ராம வைபவத்தை சொல்லிட்டு வர்றார். ஸ்ரீ ராமனுடைய விற்த்தாந்தம் போயிட்டே இருக்கு. சிஷ்யர்களுக்குள்ளே ஒரு குழப்பம், பட்டர் டாப்பிக்கை மறந்துட்டார் போல் இருக்கு, நாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்துவோம் அப்படின்னு ஒருத்தர் அங்கேருந்து ஒரு சின்ன ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இன்றைய டாபிக் என்ன தெரியுமா, ஸ்ரீ கிருஷ்ண வைபவம், கிருஷ்ண விற்த்தாந்தம் சொல்லணும். அதை பார்த்துட்டு பட்டர் அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். போயிட்டே இருக்கு உபன்யாசம். 8:55 முடிய போகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. முடிக்கிறார். என்னது இது, அவ்வளோதானா, நாம் சொன்ன டாபிக் போகலையா? கடைசியாக பட்டர் ஒரு வார்த்தை சொல்லி முடித்தார். இவ்வளவு நாழி நாம் ராமவிருத்தாந்தம் பார்த்தோம், அவருடைய மேன்மைகள் குணங்கள் எல்லாம் கொண்டாடினோம், இதை போல கிருஷ்ணனுக்கும் இருக்குங்கிறா. இதுதான் கிருஷ்ண விருத்தாந்தம்னு கேட்டவுடனே சிஷ்யாளுக்கு இந்த பட்டர் அப்படி நம்மளால் மாற்ற முடியாது. அவர் அப்படி தான், பெருமாள்னா உயிராக இருக்கக்கூடியவர். இந்த பக்தியில் நம்மால் ஆழங்காலே பட முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. ஏதோ டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம், ஊசியும் ஒன்று குத்துங்கிற போடுங்கிறோம். இந்த ஊசியில் என்ன இருக்குது, இந்த காம்பன டாக்டர்கிட்ட ரொம்ப பேசாதீங்க சார், எனக்கு இதை போட்டாலே போகிறோம், ஏற்கனவே தலைவலி பயங்கரமாக இருக்குது. புரியாது, நம்முடைய நிலைமை என்னவோ அதான். இப்போ ஆச்சாரியர்களுடைய பக்தி எந்த அளவுக்கு தலை சிறந்தது என்று புரிந்து கொள்வதற்கு நமக்கு சக்தியே கிடையாது. எல்லாம் எம்பெருமான் தான், சாட்சாத் பரமாத்மா தான். ஆனால் அந்த பரமாத்மாவினுடைய ராமாவதாரத்திலே மண்டி இருப்பவர்கள். திவ்யதேசங்களில் வீட்டு இருக்கிறான் எம்பெருமான், 108 திவ்யதேசத்தில் இருக்கான். பராசரப்பட்டிருக்கு எப்படின்னா, ரங்கநாதன்னா உயிர், ஸ்ரீரங்கநாதனை தவிர அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப மாட்டேன். எப்படி ஆழ்வார்கள்லே தொண்டரடி பொடி ஆழ்வாரோ, ஸ்ரீரங்கநாதனை பாடின வாயால் யாரையும் பாட மாட்டேன்பா, பாடவே முடியாதுன்னுட்டு. பட்டருக்கு ஸ்ரீரங்கநாதன்னா உயிர். உடனே அந்த கோஷ்டியில் காலக்ஷேமம் நடந்துருக்கிறச்ச யாரோ ஒரு சுவாமிக்கு ஒரு தும்மல், ஹச்சுன்னு தும்மரை. எப்பவும் அந்த காலத்தில் என்ன நியத்தி, இன்றைக்கும் பெரியவர்கள்ட்ட தும்மினா எம்பெருமானுடைய திருநாமம் திவ்யதேசத்தை சொல்லுவோம். இப்போ நாம் எந்த திவ்யதேசத்தை சார்ந்தவர்களோ அதை சொல்லுவோம். இப்போ தும்புறது ஸ்ரீரங்கத்தில்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லுவோம். திருவரங்கம் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவோம். திருவேங்கடமாமலைனா வேங்கடமாமலை திருவேங்கடம்னு சொல்லுவோம். இப்போ தும்மினாலும் பகவானுடைய திவ்யதேசத்தை சொல்லணும். இப்போ ஒரு சுவாமி தும்மிட்டார், உடனே அவர் அங்கேருந்து அந்த கோட்டியில் அவர் வந்த திவ்யதேசம் திருவேங்கடம்னு. பட்டருடைய காலக்ஷேபம் போயிட்டே இருக்கு. பட்டர் அந்த கோட்டியில் இருக்கிறவாளை பார்த்து கேட்டார், யாரது நம் கோட்டியிலே கருவிலே திருவிழாதார்னு. எங்க பெரிய கோவிலுடைய திருவரங்க திருமுற்றத்திலே பிறந்து இங்கே வந்து காலக்ஷேபத்தை கேட்டு யாருடைய பெயரை சொல்லுவதுன்னு எப்படி வார்த்தை சொல்றார், கருவிலே திருவிழாதார். யாருக்கு அந்த கர்ப்பஸ்ரீமான் இல்லை. ஒரு சுவாமி பயந்து எழுந்துட்டார், அடியே க்ஷமிக்கணும், நாம தான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டோம், இது திருவரங்கமாகும், இது ஸ்ரீரங்கநாதனுடைய ராஜதானி ஆகும் அப்படின்னு பட்டர் வார்த்தை சொல்கிறார். இந்த சுவாமி நேராக போய் தன் ஊரில் சுவாமிகள்கிட்ட இப்படி சொல்கிறார். அங்கே போனேன் காலக்ஷேபம் சொல்கிறச்சே பட்டர் இப்படி சொல்லிட்டார். உடனே அடுத்த தடவை நீர் இதே மாதிரி இன்னொரு தடவை காலக்ஷேபத்துக்கு போம், தும்மல் வராட்டியும் எப்படியாவது வரவழித்து தும்மும், மறுபடி திருவேங்கடம் சொல்லும். சொன்ன உடனே பட்டர்கிட்ட போய் ஒரு பாசரத்தை சொல்லும்னு எழுதி கொடுத்து அனுப்புகிறேன். இதே மாதிரி போய் உட்கார்றார் காலபக்ஷேபத்தில், மறுபடி தும்மறார், மறுபடியும் திருவேங்கடம். பட்டர் கேட்குறார், மறுபடியா? இன்னொரு சமயத்தில் அதே மாதிரி தானே இருக்கு நீர். ஆமாம் தான் சுவாமி. இப்போ ஆழ்வார் ஸ்ரீரங்க பாசுரத்திலேயே சொல்கிறாள். என்ன பாசுரம் பாடுறார் ஸ்ரீரங்கத்தில்? வெறுவாதாள் வாய்வருவி வேங்கடமே என்கின்றாளால். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் பாசுரத்தில் வரச்சேயே ஆழ்வார் பாசுரம் சொல்கிறார், வெறுவாதாள் வாய்வருவி, திருவரங்கம்னு சொல்லலை, வேங்கடமே என்கின்றாளால். இந்த பாசுரம் சொல்லி இருக்கிறச்சே அப்போ என்ன தப்பு சுவாமி, இது சொல்கிறதுல என்ன தப்பு? பராசரப்பட்டருடைய மேதாவில், பட்டஹான்னா மகாஜானின்னு அர்த்தம், நன்கு கற்றறிந்தவருக்கு பட்டர். இதுவும் இந்த பராசரப்பட்டருக்கு எப்படின்னா, இவருடைய ஞானம் சிறுமா மனுஷர், மிகு ஞான சிறுகுழவின்னு பேர், ஞானம் நிரம்பி பெற்றிருக்கக்கூடியவர் அவர் பட்டர். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அழகான வார்த்தை, இம்பெக்கபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். யாராலையும் யோசிக்க முடியாத புத்தி, ஷார்ப்னஸ் பட்டருக்கு.
ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா கேள்வி கேட்கிறவன் வாய் மூடுறதுக்குள்ள இவருடைய பதில் அவனுக்கு வாய்க்குள்ள போயிடும். அப்படி கொடுப்பார் ரிப்ளை கொடுக்கறச்சே பராசர பட்டர். இவன் கேட்ட உடனே அடுத்த உடனே பட்டர் சொன்னார், அது ஆழ்வார் என்ன நிலைமையில பாடினார் சொல்லும்னு. ஆழ்வார் பாடின தாய்ப்பாசுரம் எதுன்னா, தாய்ப்பாசுரம்ங்கிறதுனால தாய் சொன்னாலே ஒழிய எங்க ஆழ்வார் அப்படி சொல்ல மாட்டான்னு. இது தாயார் சொன்ன வார்த்தை, அவள் தெரியாம சொல்லியிருக்கா. ஆனா ஆழ்வார்ட்டேன்னு வந்துதான் இந்த வார்த்தை, ஆகாதுன்னுட்டார் அந்த இடத்துல. அப்படி தான் எம்பெருமானிடத்திலே தனித்து பிரீத்தியோடு கூடியவர்கள். ஸ்ரீரங்கநாதன்னா உயிர். அந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தா நமக்கு தலையை சுத்தும். எப்படிப்பட்ட பேரன்பை பரிமாறி கொள்ளுகிறார்கள் இவரும் நம்பெருமாளுன்னு பார்க்கறச்சு. எப்படி அனந்தாழ்வான் திருவேங்கடையான்னு பார்த்தோமோ எப்படிப்பட்ட பேரன்பது. அது போல இந்த பாசுரத்திலே ஆண்டாள் என்ன பண்றான்னா, ராமவிருத்தாந்தம் மட்டும் சொன்னால் கேட்குறாளோ இல்லையோ, கிருஷ்ண விருத்தாந்தம் மட்டும் சொல்கிறாளோ கேட்குறாளோ இல்லையோ, ரெண்டையும் கலந்து கொடுப்போம், ரெண்டும் சேர்த்து கொடுப்போம். கொடுத்தா எல்லாருக்கும் ரசிக்குங்கிறதுக்காக கிருஷ்ண விருத்தாந்தையும் சொல்கிறா, ராம விருத்தாந்தத்தையும் காண்பிக்கிறார். புள்ளின் வாய் கீண்டானை, இது கிருஷ்ண சரித்திரத்தை சொல்கிறான். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை, இது ராமச்சரித்திரத்தை சொல்கிறா ஆண்டாள். புள்ளின் வாய் கீண்டான், புல்லுன்னு சொல்லக்கூடிய பக்ஷி, பக்ஷி உருவிலே வந்திருக்கக்கூடிய ஒரு அசுரன் பகாசுரன், அவனுடைய வாயை பிளந்தான் எம்பெருமான். இந்த பகாசுரன் கம்சனாலே ஏவப்பட்டு இருக்கக்கூடியவன். பல பல அசுரர்களை தொடர்ந்து கம்சன் ஏவிக்கொண்டு இருக்கிறான். யார்லேருந்து தொடங்கி பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய முதல்ல பூதனை இருக்காளே, பூதனையிலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இந்த கம்சன் ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறான். அதில் ஒருத்தன் தான் இந்த பகாசுரன் என்னும்படியானவன். அவன் மிகுந்த பலசாலியாக இருக்கக்கூடியவன். இந்த பகாசுரனை பகவான் எப்படி பண்ணான்னா, உள்ளே புகுந்து வாயை ரெண்டாக பிளந்து இட்டான். இதைத்தான் சொல்கிறார் அங்கே காண்பிக்கிறச்சே, புள்ளின் வாய் கீண்டானை. புல்லாக இருக்கக்கூடிய அந்த பக்ஷியின் வாயை பிளந்து உயிரை மாய்த்தவனை. பகவான் இந்த மாதிரி வதம் பண்ணுறது எதற்காக? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவான் ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணா, இல்லை இல்லை, அங்கு இருக்கக்கூடிய அடியவர்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த அடியவர்கள் எப்படி இருப்பா தெரியுமா? கோபிகாஸ்திரிகள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு என் வருகிறதோன்னு பதறி இருப்பான். எம்பெருமானுக்கு என்னாகிறதோ எம்பெருமானுக்கு ஏதேனும் ஒன்றுன்னு சொன்னால் இவர்கள் உயிரையும் கொடுப்பார்கள். எம்பெருமானுக்கு ஆபத்துன்னா பாதிக்கப்படுவது இவர்கள். இப்போ எம்பெருமான் வந்த ஆபத்தை போக்கினான்னா அடியார்களுக்கு உயிர் கொடுத்தான். புள்ளின் வாய் கீண்டானை, இது கிருஷ்ணாவதாரத்தில் அவன் பண்ணிய சேஷ்டிதம். அடுத்தது சொல்கிறார், பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லாவரக்கன், அரக்கன்னா ராட்சசன் அர்த்தம். யார் ராட்சசன்? ராவணன்கிற ஒரு ராட்சசன். அவனுக்கு எப்பவும் ஒரு அப்ஜெக்டிவ் உண்டு, அடைமொழி உண்டு. என்ன அடைமொழினா, பொல்லாத ராட்சசன். பாலை பார்த்து இது நல்ல பால் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பால்னாலே நல்ல பாலாக தான் இருக்கு. ஏதான ஒரு பால் சரியா இல்லைன்னா போனா போகிறது கெட்ட பால்னு சொல்லலாம். ஆனால் ராவணனை எப்போ சொன்னாலும் அவன் அயோக்கியன், அவன் மகா பாபி, இந்த வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லுவான். இங்கிறத சொல்கிறச்சே பொல்லாவரக்கனை. சில சமயங்களில் ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி பாபம் பண்ணவர்களை பேரை கூட சொல்ல மாட்டான். அவ்யபதேஷ்யன், பெயர் சொல்ல தகுதியற்றவன்னு சொல்லிடுவோம். நம்ம வாக்கால் அவன் பேரை சொல்லணுமா? சச்ச, ஆகையால தான் இந்த இடத்துல பேரை சொல்லலை ஆண்டாள். பொல்லாவரக்கனை, பொல்லாத வரக்கன். ஸ்ரீராமாயணத்தில் சொல்கிறது, ராவணோ நாம துர்விருத்தா, கெட்ட செயல்களில் ஈடுபட்டு இருப்பவன் ராவணன், மகா பாபிஷ்டன். எவ்வளவு பாபம் உண்டோ அத்தனை பாப்பையும் அவனுக்கு. சிவனிடத்துல பக்தி உடையவனாக இருக்கலாம், வேதங்கள் கற்றவனாக இருக்கலாம், பிராமணனாக இருக்கலாம். ஆனால் துர்குணத்தாலே எல்லாவற்றையும் அழித்து கொண்ட பாபி. மற்ற பெண்களிடத்திலே இந்த காமுகனாக மாறி இருந்து மற்ற பொருளிலே ஆசை இருப்பவனாக இருக்கிறச்சே, இதனாலே எல்லாத்தையும் அழிச்சிட்டான் அந்த பாவி. ராவணனுக்கு பயந்து எப்படி இருக்கும்னா, அவன் மத்தியானம் 12 மணிக்கு நடைப்பயிற்சி நடைக்கு போகிறான்னா சூரியன் அப்போ வேகமாக வரக்கூடாது, ரொம்ப மென்மையாக இருக்கணும் சூரியன். காற்று எப்படி இருக்கணும்? ரொம்ப மென்மையாக வீசணும். இல்லைன்னா அவ்வளோதான். அந்த ராவணனாக்கு பயந்துண்டு காற்றோ சூரியனோ அக்னியோ நீரோ பயந்து காரியம் பண்ணும்.
பகவானுக்கு பயப்பட வேண்டியவர்கள் ராவணனுக்கு பயப்பட்டான். இந்த ராவணன் செய்த பொல்லாத்தனம் என்னன்னா, இதெல்லாம் பொல்லாத்தனம் இல்லை, மகா பொல்லாத்தனம் என்ன தெரியுமா? உயிரையும் உடலையும் பிரித்த பொல்லாத்தனம். உயிராக பகவானும் உடலாக பிராட்டியும் இருவருமாக சேர்ந்திருக்க வேண்டிய தத்துவம். உலகுக்கு தாயாக இருப்பவள் பிராட்டி, உலகுக்கு தந்தையாக இருப்பவன் எம்பெருமான். அழகா சொல்றார் சுவாமி ராமானுஜர், அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம். யாரு? ஸ்ரீரங்க நாச்சியார். உலகுக்கே தாயாக இருப்பவளும் எனக்கு தாயாக இருப்பவளுமான ஸ்ரீரங்க நாச்சியார் எம்பெருமான பார்த்து, என்னை பெற்ற தாயாய் தந்தையாய், உலகுக்கே தந்தையாக இருக்கிறவன் ஸ்ரீரங்கநாத மமநாத. இந்த உலகுக்கு தந்தையாகவும் தனக்கு தமப்பனாகவும் இருக்கக்கூடிய பகவான் பிதான்னு சொல்றது வேதம் அவனை பார்த்து. உலகுக்கெல்லாம் பிதாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா, எல்லாம் நாம சொல்ற வார்த்தை தான். பிதாவாக இருப்பவனே, எல்லாருக்கும் ரட்சகனானவனே, எல்லாம் நாம சொல்ல வேண்டிய வார்த்தை. வேதம் அப்படி சொல்லியிருக்கு அழகா. இப்போ அந்த பிதாவாக இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் மாதாவாக இருக்கக்கூடிய தாயாகிற சீதா பிராட்டியும் பிரித்தான் ராவணன். ரெண்டு பேரையும் பிரிக்கும்படியான பொல்லாத்தனத்தை செய்தான். சாஸ்திரம் சொல்றது, இப்படிப்பட்ட பொல்லாத்தனம் இருக்கு, இது மகா பாபம். அம்மா அப்பாவை எப்படி வச்சுக்கணும்னா, ரெண்டு பேரையும் சேர வச்சு பாதுகாக்கணும். பிள்ளை ரெண்டு பேருக்குள்ள போட்டி, நான் 6 மாதம் அம்மா வச்சுப்பேன், நீ 6 மாதம் அப்பா வச்சுக்கணும், அப்புறம் மாற்றி போங்கிறோம். இது என்னடா இது பொருளா? எப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு. நீ எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் அடிப்படையில். மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லியிருக்கு. இவர்களை கொண்டு தான் நீ வாழ்ந்துகிறாய். இப்போ எப்படி நடக்கணும்? உன் பெற்ற தாய் தகப்பனையே இப்படி பண்ணக்கூடாதுன்னா, உலகுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கக்கூடிய பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தான் ராவணன். அவனை போல ஒரு கொடூரனை பார்க்கவே முடியாது. இதில் தான் விபீஷணன் சொல்கிறான், அடே ராவணா, நீ பண்ணது உனக்கே கெடுதல்ரா, மகா பாபத்தை பண்ண, கொண்டு போய் சீத்தையை விட்டு பெருமாள் உன்னை காப்பாற்றுவேன். நல்ல உபதேசம் பண்ணா விபீஷணன். அதற்கு அவனுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? விபீஷணா, என் குலத்தை கெடுக்க வந்த கோடரிக்காம்பேன்னா, என் குலத்தில் நீ பிறந்திய, நீ நாங்கள்லாம் எப்படிப்பட்ட குலம்? ராட்சச குலம். நீ போய் ஒரு சாதுவா வந்து பிறந்தியே, உன்னை முதல்ல கொல்லணும்னா ராவணன். அங்கேருந்து நிக்கல விபீஷன், புறப்பட்டு போயிட்டான், எறும்பி கிளம்பிட்டான் அங்கேருந்து. உனக்கு சொல்லி உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்று பெருமாளிடத்திலே வந்து சேர்ந்தான். பொல்லா வரக்கனை. பிராட்டி சொல்றா ராவண பார்த்து, தொம் நீச்சகா சசவத்து ஸ்மிருதா. ஏ ராவணா, நீ மகா மட்டமானவன்டா. நீ எப்படிப்பட்டவன்னா, பிணத்திற்கு சமமானவன்னா பிராட்டி. பிராட்டி அவனை பார்த்து சொல்றா, நான் எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு நீ பெண் பிள்ளை, எனக்கு நீ மனைவியா வந்தா எவ்வளவு தெரியுமா இருக்கும்னு ராவணன் அத்தனை வார்த்தைகளை சொல்றான். இந்த ராட்சசிகளை கொண்டு கொடுமைப்படுத்த சொல்றான். அப்ப பிராட்டி சொல்ற வார்த்தை, நீ யார்? நீ இருக்கிறதுலையே மகா தாழ்ந்தவன், ஒரு கோழை. நீ பெருமாள் இருக்கிறச்சே சண்டை போட்டுன்னு என்னை கூட்டிட்டு போக உனக்கு துப்பு இல்லை. நீ என்ன பண்ணுகிறாய்னா, எம்பெருமான் இல்லாத சமயமாக வந்து என்னை அபகரித்தாய். சசவத்து ஸ்மிருதா, நீ ஒரு இறந்த பிணத்திற்கு சமானம். சீதா பிராட்டி ஒரு சின்ன ஒரு புல்லை எடுத்தா. ராவணன் வருகிற பொழுது ஒரு புல்லை எடுத்து போட்டாங்க. ஒரு புல்லை கிள்ளி கையால் அங்கே சேர்க்கிறான். திருணம் அந்தரத கிருத்வான்னு சொல்கிறார் ஸ்ரீராமாயணத்தில். இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை 18 அர்த்தங்களை சொல்கிறார். ஏன் அப்படி ஒரு புல்லை கிடிச்சு அப்படி கிள்ளி போட்டா பிராட்டின்னா, ராவணனை பார்த்து சொல்கிறா, அடே நீ புல்லுக்கு சமானண்டா. ராவணனை பார்த்து சொல்றா, ராவணா, இந்த புல் போருண்டா உன்னை ஆயுதமாக கொண்டு அழிப்பதற்கு. ராவணா, நீ அந்நிய புருஷன், உன்னோட நேரா நான் பேசக்கூடாது, இந்த புல்லை திரையாக இட்டுக்கொண்டு உன்னிடத்துல பேசுகிறேன்டா. இதெல்லாம் பிராட்டியினுடைய அற்புதமான சரித்திரம். ஸ்ரீராமாயணத்தில் முத்தான ஸ்லோகங்களை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். பிராட்டியாலே இகழப்பட்டான். ஆனால் சொல்றா பிராட்டி, அடே நீ ஒரே ஒரு முறை எங்க பெருமாள்கிட்ட போய், எம்பெருமானே நான் செய்ததெல்லாம் தவறுன்னு கீழே விழுந்து சேவிக்காத, உன்னால் முடியாது. ஏன்னா அகங்காரம் மண்டி இருக்கிறவன் நீ. உள்ளுக்குள்ள பெருமாள்கிட்ட வெறுப்பு வச்சுக்கோ. ஆனால் வெளியில் போகிறச்சே எம்பெருமானிடத்துல நானும் நீயும் நண்பன்னு போய் கை கொலுக்கு, எம்பெருமான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வான்.
சீதை சொன்ன எந்த உபதேசமும் கேட்கல. பொல்லா அரக்கனை, அந்த பொல்லா அரக்கனாகிற ராவணனை எம்பெருமான் என்ன பண்ணுறாருனா கிள்ளி களைந்தானை. ராவணன் ஒன்றும் பெரிய எதிரி இல்லை எம்பெருமானுக்கு, ரொம்ப சுலபம். கூரத்தாழ்வான் ஒரு அழகான ஒரு ஸ்தவம் பண்ணியிருக்கார். 5 ஸ்தவம் பண்ணார். அதில் ஒரு ஸ்தவத்திற்கு அதிமானுஷ ஸ்தவம்னு பேர். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவம். அதில் இந்த அதிமானுஷஸ்தவம் என்பது பெருமாளை மடிபிடிச்சு கேள்வி கேட்குறார். பெருமாளே, நீர் ஏதோ அவதாரம் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறே, அந்த அவதாரங்கள்லாம் நீர் எத்தனை தப்பு பண்ணியிருக்கிற தெரியுமான்னு. பெருமாளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன கூரத்தாழ்வான், அவதாரங்களை நான் எங்கே தப்பு பண்ணேன்? நீர் என்ன சொல்லியிருக்கீர்? ஆத்மானம் மானுஷம் மன்னியே, நான் மனிதன் தான் சொன்னீர். ஆனால் மனுஷனாக காரியம் பண்ணீர், அதிமானுஷமான செயல்களை செய்தீர். நீர் ஒவ்வொரு செயலும் எப்படி பண்ணிரு தெரியுமா? ஏதோ பிள்ளைன்னு சொல்லிட்டு மண்ணை தூக்கி வாயில போட்டுட்டார். என்ன வையமேடும் கண்டாள், விஷ பாம்பு தலையில நர்த்தனம் ஆடுறீர். பூதனை விஷத்தோடு கூடிய அரக்கி வந்து நிற்கிறா, அந்த பாலை கொடுக்கிறா, பாலை பருகிறா போலே உயிரையும் சேர்த்து உண்டீர். ஆமாம்மா, கிருஷ்ணாவதாரத்தில் கொஞ்சம் அதிமானுஷமாக நிறையா பண்ணிவிட்டேன். அடுத்தது படிக்கிறார், ராமாவதாரத்துலேயும் பண்ணீர். பெருமாளுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ். ராமாவதாரம்லாம் அப்படி பண்ணலையேண்ணா, கரெக்டாக தானே இருந்தேன், நிறைய இடங்களில் நான் சரியாக பண்ணேனே. புறத்தாழ்வான் கேள்வியை கேட்குறார் பெருமாளை பார்த்து. இது என்ன ஆச்சரியம் நீர் பண்ணது? விபீஷணன் சரணாகதி பண்ணி விபீஷணனை நீர் கேட்குறீர் ஒரு ஐடியா. விபீஷணா, இந்த இலங்கைக்கு போனோம், கடலை கடக்கணும், எப்படி கடக்கிறது? விபீஷணன் தனக்கு எந்த மருந்து சாப்பிட்டு அந்த வியாதி போச்சோ இவருக்கும் அதே மருந்தை கொடுக்குறார். அவனுக்கு பெருமாளை சரணாகதி பண்ணதுனால அவனுக்கு அழகாக நோய் தீர்ந்தது. அவனுடைய கதை நடந்தது. உடனே பெருமாள்கிட்டையும் நீரும் சரணாகதி பண்ணு. ஒரு ஊரில் ஒரு வைத்தியர் இருப்பார். அவருக்கு என்ன தெரியும்னா ஒன்னே தான் தெரியும், எது வந்தாலும் ஏழே கடுக்காய். எவனுக்கு எது வந்தாலும் சரி உடனே அவனுக்கு ஏழே கடுக்காய். வயிறு ரொம்ப முடியலேன்னு வந்து சேர்றான், அவனுக்கு ஏழே கடுக்காய். சரியா போயிடுது. இன்னொருத்தனுக்கு ஐயா எங்க வீட்டு மாட்டை காணும் ஓடி வரான், அவனுக்கு என்ன வைத்தியம்னா ஏழே கடுக்காய். அவனு 7 கடுக்காயை சாப்பிட்டான், வயிறு தாங்க முடியல, எங்கேயோ ஊருக்கு வெளியில போனான். அந்த வெளியில அந்த மாடு தெரிஞ்சது, ஐயா உங்களால மாடு கிடைச்சதுன்னா. ரொம்ப அதிசயம் அவனுக்கு, அடிச்ச லக்கு அவனுக்கு. அதை போல விபீஷணன் யோசிச்சான், நாம தான் சரணாகதி பண்ணோமே பெருமாள்கிட்ட, எனக்கு பலிச்சுடுத்து, பெருமாள் என்னை ஏத்துட்டாரு. அதை மாதிரி இவரும் சரணாகதி பண்ணட்டமே. பெருமாள்கிட்ட சொன்னார். பெருமாளும் ரொம்ப பெஸ்ட் அட்வைஸ் நீ கொடுத்தது. எப்படி பண்ணுறார் அவர்? நிஷ்டை ஜாஸ்தி. ராமபிரான் சொன்னேனே, மரியாதா புருஷோத்தமம். ரொம்ப தீர்த்தமாடி குளிச்சு பவித்திரங்கள்லாம் அணிஞ்சு தர்பையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக சரணாகதி என்ன நியமம் இருக்கோ அந்த நியமம் படி பண்ணுறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வரல. சமுத்திரராஜன் வரல. பெருமாள் பொறுத்திருந்து பார்த்தார். இப்ப என்ன பண்ணார்னா இந்த பக்கம் பிரார்த்தனையை திருப்புறார். கோபமே என்கிட்ட கொஞ்சம் வாங்குற. எப்பவும் கோபமே கிடையாது, அவர் சாந்த ஸ்வரூபி பெருமாள். கோபத்தை கூப்பிட்டுண்டார். லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்ல, லக்ஷ்மணா கொண்டு வா என்னுடைய அம்பையும் வில்லையும் கொண்டு வா. சரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? விஷம் நிரம்பிய அந்த அம்புகளை கொண்டு வா. என்ன பண்றேன்னார், சாகரம் சோஷயிஷ்யாமி, கடலை முற்ற வற்ற பண்ணுகிறேன்னா எம்பெருமான். இனிமே கடலுங்கிற தத்துவத்தை இல்லாத பண்றேன். 5 பூதங்கள் இருக்கோ இல்லையோ, ஒரு பூதமே வேண்டாம், இந்த நீருங்கிற தத்துவமே வேண்டாம், 4 வச்சு நான் காரியம் பார்த்துக்கிறேன். இனிமே கொண்டு வான்னா எம்பெருமான். லக்ஷ்மணர் அவரே பயப்படுறார், அவர் தான் கோபிட்டார் எப்பவுமே. இன்னும் பெருமாள் இப்படி கோபிக்கிறார். வில்ல கொடுத்தாச்சு, அம்ப வச்சாச்சு, நான் ஏற்றியாச்சு, இதுக்கு பயந்து ஓடி வரான். ஏதோ சொல்லுவாளே, இதுக்கு உதவாதவா இதுக்கு தான் உதவுவா அப்படிங்கிற மாதிரி கடலரசன் பயந்து ஓடி வரான். வந்து பெருமாள் பாதத்தில் சரணாகதி பண்ணுறான். அம்மா பெருமானே. அதைத்தான் ஆழ்வார்கள்லாம் சொன்னா, ஆச்சாரியர்கள் சொன்னா, ஐயோ கருணையின் சமுத்திரம் உப்பு சமுத்திரத்தில் போய் சரணாகதி பண்ணித்தே. இது எப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயம். அவனுக்கு அம்பால தான் புத்தி சொல்லணும். அம்பை எடுத்த உடனே ஓடி வந்து பாதங்களில் விழுந்தான். விழுந்து எழுந்த கடலரசன் அவனை பார்த்தா பெருமாள் சிரிச்சுட்டார். அவர் பாதத்தை பிடிச்சா போகிறோம், அவர் மறந்துடுவார் எல்லாத்தையும்.
அதில் தான் நம்ம எப்பவும் பெருமாள் பாதத்தை பிடிச்சிக்கிறது. பிடிச்சுட்டா போகிறோம், எல்லாத்தையும் மறந்துடுவேன். சமுத்திரராஜன் மேலே இப்படி பார்க்கறான், என்ன பெருமாளே வில்லும் அம்புமா கையும் அம்புமா இருக்கிற எதற்குன்னா. எவ்வளோ புத்திசாலி பாருங்க, தெரியறது நம்ம பேரில் தான். ஆனால் கேட்குறேன் அவரை பார்த்து, எதற்கு இந்த வில்லும் அம்புன்னார். இல்லை இல்லை சமுத்திரராஜா, உனக்கு யாராவது விரோதி இருந்தால் சொல்லு, அவளுக்காக தான் வச்சுட்டு இருக்கேன்னு. இவரும் மாற்றிட்டார் அப்படி. சமுத்திரராஜன் சொல்கிறான், 10,000 யோஜனை தாண்டி இவர்கள்லாம் என்னை நலிகிறார்கள்னு ஒருத்தருடைய லிஸ்ட்டை கொடுக்குறான் பெருமாள். பெருமாள் இங்கிருந்து அந்த பானத்தை எய்து, ராமபானம் வேஸ்ட் ஆக முடியாது இல்லையா, நேராக எரிந்து அவன் விரோதிகளை அழித்தார். புறத்தாழ்வான், இது என்னுடைய வில்லன்புதனுடைய திறமை தானே ஆழ்வான், இதில் என்ன தவறு கண்டீர்னு பெருமாள் கேட்கறச்சே கூறத்தாழ்வான் கேட்குறார், மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு இடத்துல இருந்து 10,000 யோஜனைக்கு அப்பால் இருப்பவனின் உயிரை வாங்க முடிந்த நீர் 100 யோஜனை கடந்திருக்கக்கூடிய ராவணனை இருந்த இடத்துல அம்பால் கொல்ல முடியாதான்னு. உமக்கு அந்த மாதிரி சக்தி இல்லையா? 10,000 யோஜனை எங்க இருக்கு, இது அல்பம் 100 யோஜனை எங்க இருக்கு, ஏன் இல்லைன்னு பெருமாள், ஐயோ இவற்றை பதில் சொல்ல முடியாது. சரியா மடக்கி கேட்குறாருப்பா. இந்த கோர்ட்லலாம் கேட்குறச்சே கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று பண்ணுவோம், இப்படியா அப்படியா இதுவா அதுவா அப்படின்னு கேட்டால் ஸ்தம்பிச்சு நிற்கணும். அதை போல் இவர் ஸ்தம்பிச்சு நிற்கிறார். பெருமாள் ஆழ்வானே பதில் சொல்கிறார். ஏன் தெரியுமா, ஒருவேளை ராவணன் உம்மை நேரடியாக பார்த்து 2 கையையும் எடுத்து கூப்பி பெருமாளே தவறு செய்தேன்னு சொன்னால் அவனை விட்டுடலாமேங்கிற எண்ணத்திலே நேராக சென்றீர். கூறத்தாழ்வானே அதற்கு பதிலும் உரைக்கிறார். இப்போ எம்பெருமானுக்கு என்னன்னார், கருணையே வடிவெடுத்தவன், தவறு எப்படி செய்தவனும் கூட பெருமாளை பார்த்து கைகூப்பி நின்னா அவனை மன்னிப்பதில் தான் எம்பெருமானுக்கு உண்டான ஆனந்தம். இந்த ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். எதை போல கிள்ளி களைந்தானே. நம்ம வீட்டில் தோட்டம் வச்சுருக்கோம், இப்போ தான் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம்லாம் ஃபேமஸ் ஆகிடுது. அந்த தோட்டத்தில் செடியில் ஒரு கிளையில் ஒரு இலையில சின்ன ஒரு புழு வந்துடுத்தோன்னா, ஹே உடனே ஓடிவா வீட்டில் கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய யாரெல்லாம் அந்த ஃபயர் இன்ஜின் அவளெல்லாம் கூப்பிட்டு பெரிய டீமை ஏற்பாடு பண்ணி 100 கடப்பாறையோடு போகிறதா அந்த புழுவை எடுக்கிறதுக்கு. என்ன பண்ணுவான்னா, தோட்டத்தில் போகிறச்சே அந்த கையில் கையை வச்சுட்டு நகத்தை வச்சுட்டு அந்த இலையை கிள்ளி தூரி எரிச்சிடுவோம். இலையை கிள்ளி எழிஞ்சா போகிறோம். பெருமாள் ராவணனை எப்படி வதம் பண்ணார்னா, கிள்ளி களைந்தானை. ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப சுலபமாக அவனை கொன்று போட்டார் எம்பெருமான். அந்த கிள்ளி களைந்தானை அவனுடைய கீர்த்திமை பாடி போய் அவனுடைய வீர சரித்திரங்கள் அடியவன்னு சொன்னான், தொண்டன்னு சொன்னான். என்ன பண்ணணும், தலைவனின் பெருமையை பாடணும். எம்பெருமானுடைய பெருமை என்ன, அடியார்களை ரட்சித்தராகிற ஆற்றல். இந்த அடியார்களை காப்பாற்றக்கூடிய எம்பெருமானுடைய பெருமைகளை நாம் மலமாற பாடிக்கொண்டு சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய, ஸ்ரீராமாயணத்தில் சொல்கிறார், சத்ருக்கள் கூட பெருமாளின் வீரத்துக்கு தோற்று நிற்பர்களாம், மயங்கி நிற்பர்களாம். என்னமா ராமர் அம்பு ஏறார், என்னமா சண்டை போடுறார். ஒரு தடவை பெருமாளுக்கும் ராவணனுக்கும் நடக்கிற யுத்தம், இந்த ராமராவண யுத்தத்தில் ராவணன் மயங்கி விழுகிறான். அவன் சாரதி தேரோட்டி ராவணனை காப்பாற்றணும்னு கூட்டின்னு போய்ட்டான். அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறான். என்னடான்னார், உடனே சாரதி சொன்னான், இல்லை நீங்கள் மயங்கிட்டீங்க அதனால் கூட்டின்னு வந்துட்டேன். அடே என்ன அற்புதமாக இருந்தது தெரியுமா, பெருமாள் அந்த வில்லை வச்சு அம்பு அப்படி சேர்க்கிறது அது மட்டும்தான் தெரியறதுப்பா, அடுத்த அம்பு விழற அழகு பாரு, என்ன அற்புதம். யார் கொண்டாடுறா, சத்ருவாகிற ராவணன் கொண்டாடுகிறான். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய, சத்ருக்களும் கொண்டாடும்படியான வீரஸ்ரீயை உடையவன் பகவான். அவனுடைய வீரத்தை பார்த்தா மயங்கிடுவான். இன்னொருத்தர் எம்பெருமானுடைய அழகை பார்த்தா மயங்கிடுவான். சூர்பனகைன்னு ராவனுடைய தங்கை, அவளுக்கு ரொம்ப ஆசை பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும். கோரமான முகம், சூர்பனகைன்னு பேர், சூர்பனகா பெரிய முறம் மாதிரி இருக்குங்கிற. அவள் என்ன பண்ணுறா, அழகான ஒரு பெண்ணுருவ எடுத்துட்டு வந்து பெருமாள்கிட்ட கேட்குறா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா. பெருமாள் சொன்னார், நான் என் மனைவியோடு இருக்கேன், அங்கே பாரு இந்த லக்ஷ்மணன் என் தம்பி தனியாக தான் இருக்கான், அவன்கிட்ட வேணா போய் கேளு. இவள் உடனே அங்கே ஓடுறா, நீ பண்ணிப்பியா, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பா. நான் அவருக்கு அடிபணிந்த தம்பி, அவர் தான் அண்ணா, அவர் நினச்சா எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், நீ போய் கேளுங்க. புருஷனுக்கு விதிச்சிருக்கு சாஸ்திரம், பண்ணிக்கலாம். உன்னை போய் அங்கே போய் கேட்குறா, ராமர்கிட்ட ஓடி வரார் அங்கேருந்து, திருப்பி பண்ணிக்கிறியா. இது இப்படியே போயின்னு இருக்கிறச்சு அங்கே சீதா பிராட்டி என்ன நடக்கிறதுன்னு எட்டி பார்த்தா.
இப்போ சூர்பனகி கோபமே அங்கே திரும்பியது. ஏன்னார், இவள் இருக்கிறதுனால தானே இப்படி மாட்டேங்கிறேன், இவளையே விழுங்கி விடுகிறேன் அப்படின்னு சீதையை விழுங்கிறதுக்குன்னு போறச்சே பெருமாள் லக்ஷ்மணனுக்கு செய்தி சொல்ல, லக்ஷ்மணன் அவள் பெண்ணாகிறபடியாலே வாளை எடுத்து மூக்கை அறுத்தான். அவள் மூக்கை மட்டும் அறுத்து அங்கச்சேதம் பண்ணி அவளை அனுப்பிச்சிட்டான். அவள் தாங்க முடியல வலி, மூக்கு அறுபட்டு கையில் மூக்கு இருக்கு, ரத்தம் ஒழுகிறது. நேராக போய் ராவண சபையில் போய் நிற்கிறாங்க, கதறாங்க, தாங்க முடியல. அங்கே ராவணனுக்கு, யாரா என் தங்கை யாரா அப்படி கை வச்சது, அவனுக்கு தாங்க முடியல. இவன் கேட்குறான், யாருமா உனக்கு யார் இப்படி பண்ணது சொல்லு அப்படின்னா அவள் என்ன சொல்லணும், அந்த பாவி அந்த கொடியவன் இப்படி தானே ஆரம்பிக்கணும். அவர் சொல்றா, தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ. அவர் ரொம்ப மென்மையார் தெரியுமா, அழகே வடிவெடுத்தவர் தெரியுமா, ரொம்ப சுகுமாரமான திருமேனி உடையவர் தெரியுமா, அது மட்டும் இல்லை பலமுடையவர் தெரியுமா. ஏமா மூக்கு அறுத்தவனை வர்ணிக்கிறியா, மூக்க கொடுத்தவனை சொல்றியா? மூக்கு அறுத்தவனை வர்ணிக்கிறாவன். ராவணன் கேட்டு மெய் செலுக்கிறான். ஏன்னர், எம்பெருமானின் அழகு இவளை ஆட்படுத்தியது, அடிமையாக்கியது. விபீஷணன் வந்து சேர்றான் பெருமாள்கிட்ட, சரணாகதி பண்றான். என்னன்னார், ராமனின் குணங்களுக்கு தோற்று வந்தேன். ஒரே குடும்பத்தில் 3 பேர் தோற்றா. ராவணன் பெருமாளின் வீரத்துக்கு தோற்றான், சூர்பனகை பெருமாளின் அழகுக்கு தோற்றாள், விபீஷணன் பெருமாளின் குணங்களுக்கு தோற்றான். இப்படி தோற்றவர்கள் என்ன பண்ணணும், ஜெயித்தவர்களுடைய கீர்த்திமை பாடி போய் எம்பெருமானுடைய உயர்ந்த வீர சரித்திரங்களை எல்லாம் நம் வாயாலே புகழ்ந்து பாடிக்கொண்டு செல்லுதல், அதுதானே நாம் நடந்து போவதற்குண்டான கட்டுச்சோறு. அந்த காலத்தில் கட்டுச்சோறுன்னு கட்டிட்டு போவான், போகிற இடத்துல அதை பிரித்து சாப்பிட்றதுக்காக. பாதேயம் புண்டரி காக்ஷ நாமசங்கீர்த்தனாமிருதம். அடியார்களுக்கு எது கட்டுச்சோறுன்னா பகவானுடைய திருநாமங்களை சொல்லி போவது தான். இப்போ கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும், யாரெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்காலோ அவர்கள் கூட என்ன பண்ணிட்டா, பாவைக்களம் பூக்கார். போர் நடக்கிற இடத்துக்கு பேர் போர்க்களம்னு பேர். பாவைகள் எல்லாம் கூடுகிற இடம், கிருஷ்ணனோட சேர்ற இடம், அது ஒரு தனி பிளேஸ் வச்சிருப்பான், கிருஷ்ணன் சொல்லி வச்சிருப்பான் சபிக்கையில். அந்த பிளேஸுக்கு தான் பாவைக்களம்னு பேர். பாவைக்களம் பூக்கார். அவர்கள்லாம் போயிட்டாமா, விடிஞ்சுடுத்தா அதுக்குள்ள, வா ராத்திரியெல்லாம் போயிட்டாளேனா, இல்லை இல்லை, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. காலங்காத்தால அந்த சுக்கிர நட்சத்திரம் உதிக்க வேணும், குரு நட்சத்திரம்ங்கிறது மறைய வேணும். இப்போ நட்சத்திரம் கூட தெரிஞ்சிருக்கு அப்படி, அந்த காலத்தில் அதை பார்த்து தான் தெரியுது. நாம் இப்போ மினிட் செகண்டில் வாட்சை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, அது மட்டுமா அடையாளம்னா இல்லை, புல்லும் சிலம்பினகான். பட்சிகளும் காலை பொழுதலே கூவிக்கொண்டு செல்கின்றன பார், பட்சிகள்லாம் சிலம்பி நிற்கின்றன. இவளை பார்த்து எப்படி சொல்கிறான்னா, போதரி கண்ணினாய். அழகாக வர்ணிக்கிறாவன். போதுன்னா புஷ்பம்னு பேர். அரின்னு சொன்னால் மான் என்கிற ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வண்டுன்னு சொல்லக்கூடிய அர்த்தம். இந்த போது அரின்னு சொன்னால் புஷ்பத்தை போலையும் மான போலையும் இருக்கக்கூடிய கண்களை உடையவளே. அழகான கண்ணழகு படைத்தவளாம் அவள். இந்த கண்ணழகு எப்படி இருக்கு, அப்படி புஷ்பம் மலர்ந்தால் எப்படி இருக்குமோ. பிராட்டியை பார்த்து சொல்ல, பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாக்ஷி. இந்த தாமரை எப்படி மலர்ந்தா இருக்குமோ அப்படிப்பட்ட கண்கள். அதை போல இவள் போது, இந்த புஷ்பத்தை போல இருக்கிற மலர்ந்த கண்கள். அரிக்கண்ணினாய், மானை ஒத்து இருக்கிற கண்கள். அரி என்றால் மான் ஒன்று அர்த்தம். ஸ்ரீசுக்தம் ஆரம்பிக்கிறது ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரதஸ்ரஜாம்னு சொல்றது. ஹரிணீம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணுறான்னா, மான் போன்று கண்ணழகு உடையவள். இந்த மானை அதனுடைய கண்ணை பார்த்தோம்னா பார்த்துட்டே இருக்கலாம். பிராட்டியின் கண்ணழகு அப்படிப்பட்டதான் அழகா. அதை போல இவள் கண்ணழகான். அடுத்தது சொல்கிறா, அது இல்லை, போதரி கண்ணினாய். புஷ்பத்தில் இருக்கக்கூடிய வண்டு, அந்த புஷ்பத்தில் வண்டு எப்படி பதிந்திருக்குமோ அப்படி இவள் கண்ணிலே இந்த இருக்கக்கூடிய அழகுன்னு கொண்டாடுறான். மூன்றாவது சொல்கிறா, புஷ்பத்துக்கும் இந்த கண்ணுக்கும் போட்டி வருது. நான் சிறந்தவனா நீ சிறந்தவனா, நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா அப்படின்னா அந்த புஷ்பம் அதாவது புஷ்பம் தோற்று போய் இந்த கண்ணு ஜெயித்து நிற்கிறதாம். போதரி கண்ணினாய். அரிக்கின்ற போதோடு புஷ்பத்தோடு சண்டையிடுகிற கண்ணை உடையவள். அப்படிப்பட்ட கண்ணோடு இருக்கக்கூடியவள் அங்கே அழகா.
போதரி கண்ணினாய். ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை பார்த்தேன்னா தாமரை புஷ்பத்தின் மேலே இருக்கும். ஸ்ரீரங்க நாச்சியார் பத்மாசினின்னு பேர், பத்மத்தை ஆசனமாக உடையவளவள். இந்த ஏன் இந்த தாமரை அப்படி கீழே இருக்குது, அவர்கள் பாதங்களை ஏன் தாங்கிறது? பெருமாளுடைய திருவடிகளுக்கும் தாமரைக்கும் யுத்தம் வந்தது. யார் ஜெயிக்கிறா யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தா பெருமாள் திருவடி ஜெயித்து தாமரை தோத்ததான். தோத்தவர்கள் ஜெயித்தவரை சுமக்கணும். இந்த தாமரை பெருமாளுடைய தாமரை பாதங்களை சுமக்கிறது. அதை போல இந்த புஷ்பம் எப்படி இருக்குன்னா போதரி கண்ணினாய். இந்த கண்ணழகு எதற்காகனா இந்த கண்ணழகாலே கிருஷ்ணனை உன்வசப்படுத்தி எங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்ய கடவுளன்றோ நீ. அதுக்கு தானே உனக்கு இந்த கண்ணழகுங்கிறது. கிருஷ்ணனோடு நீ கூடியிருந்து எங்களுக்கு வேண்டியதை பண்ண வேணும். பகவான் பிராட்டியின் புருவ நெறிப்புக்கு வசப்பட்டவன். பிராட்டி கண்ணை எப்படி காண்பிக்கிறாளோ அப்படி செய்யக்கூடியவன் பரமாத்மா. இதுதான் ஆச்சாரியர்கள் கொண்டாடி காண்பிக்கிறார். ஸ்ரீயைஹி சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தி கிருதோஞ்சலிஹி என்று பிராட்டி என்னுடைய மேன்மையை பட்டர் சாதிக்கிறார் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில். உலகத்தெல்லாம் படைச்ச பகவான் சோர்ந்து அமர்ந்திருக்கான். நன்னா பண்ணியிருக்கேன், பாராட்ட ஆள் இல்லையே. கணவனுக்கு பிறந்த நாள் விதவிதமாக தழுகிய பண்ணி அருமையான சாப்பாடை பரிமாறி இந்த மனைவி என்ன எதிர்பார்ப்பா தெரியுமா? அப்பா என்ன ரொம்ப அழகாக பண்ணியிருந்தியே, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவனுக்கு பிஸ்னஸ் டென்ஷன், கடகடான்னு சாப்பிட்டு பதறி ஓடுறான். இவளுக்கு மனசே வருத்தம். ஏன்னா ஒரு வார்த்தை நன்னா இருந்ததுன்னு சொல்லலையே. பெருமாள் இவ்வளோ சிருஷ்டியை பண்ணார், நன்னா இருந்ததுன்னு யாரும் சொல்லலை. பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாச்சியார் பார்த்து கண்களாலே சொன்னாராம். அப்படின்னு கண் புருவத்தை உயர்த்தி சொன்னாலாம். அங்கீகாரபிர் ஆலோகைஹி. இதனால் பெருமாளுக்கு சிருஷ்டியின் பயன் பெற்றதுன்னா. இப்போ பிராட்டியின் மேன்மை எப்படின்னா கண் அழகாலே எம்பெருமானை தன் வசப்படுத்துபவள். அதை போல இவள் கண்ணழகாம். போதரி கண்ணினாய். நீ போய் இப்போ படுத்துன்னு இருக்கியே, இங்கே என்ன பண்ணணும்? குள்ள குளிர குடைந்து நீராடாதே. கிருஷ்ணனை பிரிந்திருக்கக்கூடிய விரகதாபம் நீங்கும்படியாக நாம் ஓடுகிற நதியிலே குளித்து அப்படி மேலே எழணும். யமுனை நதியிலே குளிச்சு எழணும். யாரை போல? பரதன் அப்படி குளிச்சு வந்தானா. சரையூம் அவகாகத்தே கதம் அபரராத்திரேஷு. பரதன் பெருமாளை விட்டு பிரிந்திருக்கிற காலத்திலே தனியாக ஒரு இடத்துல இருந்தான். பரதன் இருக்கக்கூடிய இடம். அங்கே யாரும் அவனிடத்துல பக்கத்தில் வரக்கூடாது. பெருமாள் பாதுகைகளை கொண்டு தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். இப்படி தான் பரதன் வைத்திருக்கக்கூடிய நிலை. ஊரே அவனை பார்த்து திட்டுங்கிற பயத்தால் ஊர் எழுந்து கொள்வதற்கு முன்பு குளிக்கப்படுவான். ராத்திரி 2 மணி 2:30 எழுந்து குளிக்கப்படுவான் பரதன். குளிராக நடுங்கும். சரையு நதி குளிரும். அயோத்தியாவில் போனேன்னா இன்னும் பயங்கர குளிர் இருக்கும். இந்த ராத்திரியில் அந்த நதியில் மூழ்கி குளிக்கிறான். எதனாலேன்னார் பெருமாளை பிரிந்த தாபம் ஆறும்படியாக. அதை போல இங்கே சொல்கிறார், குள்ள குளிர குடைந்து நீராடாதே. சாஸ்திரம் எது உத்தம ஸ்நானம்னு சொல்கிறதுன்னா பிரவாகித்து ஓடக்கூடிய நதியிலே நன்றாக அமிழ்ந்து குளித்தல். சில பேர் நதியில் போயும் கூட அங்கே இருக்கிற ஒரு பக்க வச்சுன போகிறோம், பொறிச்சு சாச்சு அப்படி இல்லை. ஓடுற ஏதோ முடியாதவர்களுக்கு வியாதியஸ்தர்களுக்கு தனித்து அதை விட்டுவிடலாம். ஆனால் ஓடுற நதியில் அமிழ்ந்து குளிக்க வேணும். குள்ள குளிர குடைந்து நீராடாதே. இது எதை காண்பிக்கிறதுனா கிருஷ்ணனுடைய திருக்கல்யாண குணங்களிலே அமிழ்ந்து மூழ்கி அனுபவிக்க வேணும். அப்படி அனுபவிக்காத நீராடாதே. நீ என்ன பண்ணுகிறாய்? பள்ளி கிடத்தியோ. அந்த படுக்கையை மோந்து கொண்டு கிடக்கிறாயே. அவளை சொல்கிறா உள்ளேந்து, இல்லை இல்லை கிருஷ்ணனோட நான் கலந்திருந்த படுக்கை இது, நானும் கிருஷ்ணனுமாக இருந்திருக்கக்கூடிய இடம். உடனே அவள் சொல்கிறா, நன்றாக நெல் அறுவடையாகி அங்கே குருமி அப்படி மூட்டை மூட்டையாக இருக்குது, அதை விட்டுட்டு உதிரி நெல்லை போய் பொறுக்கின்னு இருக்கியே. கிருஷ்ணன் எப்பயோ இருந்ததையா நினச்சிட்டு இருப்ப? கிருஷ்ணன் நேராக உனக்கு வர. நம்ம வீட்டில் இப்போ எப்படி இருக்குன்னு பெருமாள் புறப்பாடாய் நம்பருமாள் ஸ்ரீரங்கத்தில் வெளியில் வரார். இவர் உள்ளேந்து சேவிச்சுட்டு இருக்கேனே எங்கே யூடியூப்பில் லைவ் பார்த்துட்டு இருக்கேன் சுவாமி. அவர் தானே நேரம் வரார். அங்கே உன் கண் முன்னாடி இருக்காரு அழகா. அப்படி சேவிக்கிற பாக்கியம் தானே பாக்கியம். சொல்கிறா, நீ உதிரி நெல்லை பொறுக்கி கொண்டிருக்கிறாயே. கிருஷ்ணனை நாங்கள்லாம் நேராக அனுபவிக்க போகிறோம். பள்ளி கிடத்தியோ பாவாய். நீ நன்னா அழால். இன்னைக்கு ஒரு நல்ல நாள்.
எம்பெருமானை என்னைக்கெல்லாம் அனுபவிக்கிற நாள் கிடைக்கிறதோ அதெல்லாம் நல்ல நாள். அது அனுபவிக்காத நாள் எல்லாம் கெட்ட நாள். கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாதவனாக இருப்பான். என்றைக்கு இங்கே நல்லது பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான் இருக்கேங்க, என்றைக்கு நல்லது நாளைக்கு பண்ணலான் இருக்கேங்க, வருஷம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பான். என்றைக்கு நல்லது பண்ணுறதுன்னா நன்றே செய், அதுவும் எப்போ செய்யணும், இன்றே செய். இன்றும் எப்போ செய்யணும், இப்பொழுதே செய். இன்னைக்கு நம்முடைய சரீரம் உறுப்புகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, பரம பாக்கியம் இது. இந்த க்ஷணத்தில் எம்பெருமானை நினைப்போம். நாளைக்குன்னு சொல்லி நிச்சயமில்லாத உலகத்தில் நாளைக்குன்னு சொல்லி அப்போ சரீரம் வேலை செய்யாத பொழுது நினைப்பதற்கு எங்கே வாய்ப்பு? பகவத் பக்தியை போஸ்ட்போனே பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவா, எப்போ வரலான் இருக்கீங்க உபன்யாசத்துக்கு? இந்த 30வது நாள் வரலான் இருக்கேன். ஏனர் அன்னைக்கு எல்லா சாரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். போச்சே, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த அர்த்தங்களை நாம உட்காந்து படிக்கணும்னா கண்டிப்பாக புரியாது. ஆச்சாரியர்கள்ட்ட கேட்கணும்னா குறைஞ்சது 3-4 வருஷம் அடிபணிஞ்சு கேட்கணும். பல மணி நேரம் இந்த அர்த்தங்களை கேட்கணும். ஆனால் ஸ்ரீரங்கநாதனுடைய கருணை அந்த அர்த்தங்கள் எளிமையாக நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு பண்ணியிருக்காருன்னா அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேணும்? இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு கிடைச்சிருக்கிற நன்னாள். கை கால் நன்னா இருக்குது. இந்த பொழுது இப்போ இல்லை, பொழுது இல்லைன்னா 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் எம்பெருமானுக்கு கொடுக்காத பொழுது என்ன பொழுது? எம்பெருமானை அறியாத பொழுது என்ன பொழுது? அது மிச்சம் 22 மணி நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரம் இழந்துட்டோம்னா சொல்கிற அழகா, நீ நன்னா ஆளால் இன்னைக்கு போகிற ஒரு நாள் கிடைக்குமா? இந்த நாள் எம்பெருமானை அனுபவிப்பதற்காக கொடுத்த நாள். பள்ளி கிடத்தியோ பாவாயிரி நன்னாளால். என்ன பண்ணணும்? கள்ளம் தவிர்ந்து. கள்ளம் என்பது பகவானை தனித்து அனுபவித்தல், அதுதான் திருடுதனம்னு சொல்கிறோம். மேலே போகிறச்சே கைவல்யம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஆத்மாவை அனுபவிக்கிறது, அது கள்ளம்னு பேர். பகவானை ஒருவன் தனித்து அனுபவித்தான்னா அது கள்ளத்தனம். ஆகையால தான் அதை தவிர்ந்து கோயிலிலே எல்லா அடியார்களுமாக சேர்ந்து பண்ணுறோம். கூட்டு பிரார்த்தனைங்கிறது அவ்வளோ விசேஷம்னு கொண்டாடுகிறோம். ஆண்டாள் சொல்கிறா, முடிகிறச்சே கூடியிருந்து குளிர்ந்து. இப்போ எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கணும். கள்ளம் தவிர்ந்து எங்கள் குழாத்தோடே கலந்து வா கிருஷ்ணனை அனுபவிக்கணும்னு சொல்லி முடிக்கிறார். அந்த பெண் பிள்ளையும் எழுந்து புறப்படுகிறாள். இப்போ இன்றைய பாசுரத்தை ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணுவோம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொரு கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ரொம்ப சந்தோஷம். கேள்வி பதில்களுக்காக கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது. முதல் கேள்விக்குண்டான விஷயம் சொன்னேன். ஆழ்வார்கள் அருளி செயலை சம்ஸ்கிருதத்தையே கலந்து சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தொடக்கறதுக்கே அதற்குண்டான பதிலை சொன்னோம். அதன் பிறகு பாகவதர்கள் பரமபதம் எய்திய பிறகு யார் பண்ணணும்? பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினவர்களே பண்ணலாமா? பண்ணது ரொம்ப ஸ்லாக்கியம்.
இல்லை அவர்கள் குழந்தைகளுக்கு அப்படி சமாஷ்டனம் ஆகலை, பரவாயில்ல, அப்படி இருப்பவர்களும் அவர்களுக்கு பண்ணலாம். அவர்கள் சமாஷ்டனம் பண்ணி கொண்டு பண்ணுவதுங்கிறது சிரேஷ்டம். ஆனால் போன பிறகு எப்படி பண்ணணும், அதுக்கு தான் முன்னாடியே பரம்பரையில் பண்ணிடுவாழகா. இவர்கள் பண்ணுவதோ பண்ணாமல் போவதோ பாகவதர்களுக்கு சரம கைங்கரியம். அதனால் பரமபதித்த பாகவதற்கு ஒரு குறையும் இல்லை. அந்த ஆத்மா மோட்சத்தை அடைந்தே தீரும். ராமானு சம்பந்தம் பெற்று அதன்படி வாழ்ந்தவர்கள் இவர்கள் சரம கைங்கரியம் பண்ணுறா பண்ணலை, சரியாக பண்ணுறா, அதை பற்றி லட்சியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஒரு அழகான கேள்வி இந்த இடத்துல. துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், இதை மூணை பற்றி சொல்லணும். அப்படிங்கிறது துவைத்தம் என்பது இரண்டு, அத்வைத்தம் என்பது இரண்டல்ல ஒன்று, விசிஷ்டாத்வைதம் என்பது ஒன்றுதான் இரண்டோடு கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மூணு தத்துவம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறு துவைத்தம். பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறல்ல, இரண்டும் ஒன்றே. இங்க அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் ராமானுஜர் காட்டியருடைய வழி. பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற தான், ஆனால் பரமாத்மாவினுடைய சரீரமாக இருப்பவர்கள் ஜீவாத்மாவும் அச்சேதனங்களும் அப்படின்னு ஒரு அழகான அர்த்தத்தை காண்பிக்கிறார். இது இருக்கக்கூடிய காலக்ஷேபத்தில் நாம் அற்புதமாக பார்ப்போம். கூரத்தாழ்வான் கண்ணை இழந்தாரே, எம்பெருமானார் இருக்கக்கூடிய காலத்தை இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், கூரத்தாழ்வான் கண்ணை இழந்தாருங்கிறதால தான் இன்றைக்கும் அவருடைய பெருமையை பேசின்னு இருக்கோம். அவருடைய ஆச்சாரிய வைபவம் என்ன, பகவத் பக்தி என்ன, உறுதிப்பாடு என்ன. பெருமாள் சில பேரை செலக்ட் பண்ணுறார், ரோல் மாடல்னு சில பேரை செலக்ட் பண்ணி அவர்களை கொண்டு சில காரியங்களை பண்ணுறார். நம்ம கொண்டு பண்ணார்னா நகம் போனாலே துடிச்சிடும், ஐயோ நகம் போயிடுது நகம் போயிடுது. கூரத்தாழ்வானுக்கு கண்ணை கொடுத்து கண்ணை காப்பாற்றினார். தரிசனத்திற்கும் கண்ணுன்னு பேர். எம்பெருமானார் சம்பிரதாயம் இருக்கே, அதற்கு கண்ணு, எம்பெருமானார் தரிசனம்னு பேர். தன் கண்ணை கொடுத்து, ஊனக்கண்ணை கொடுத்து, உயிரான கண்ணான எம்பெருமானார் தரிசனத்தை காப்பாற்றினார். அவர் பெருமை நமக்கு புரியணுங்கிறதுக்காக எம்பெருமான் அவரை கொண்டு விளையாடிய விளையாட்டு. மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு இன்னும் பல பேரை அழைத்து வர வேண்டும். சீக்கிரமாக முடிய போகிறது தான், இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. அழகா அந்த நாட்களாவது இன்னும் சில பேர் இழக்காமல் அவர்களை அழைத்து வரும்படியாக பிரார்த்திக்கிறோம்.